இருந்துச்சு. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹிப்ஹாப் ஆதியோடைய மூவி ஒன்று வீடியோ வந்துச்சு, அது பாத்தீங்களா ப்ரோ? நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. நான் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல ப்ரோ இப்படி வரும்னு. நான் ஏதோ காமெடி படமா தான் இருக்கும்னு நினைச்சேன். அது அதெல்லாம் பண்ணாம வித்தியாசமா ஒன்று பண்ண கார்த்திக் ப்ரோ, ரொம்ப வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன் ஆதி வந்து நிறைய படம் வந்து மியூசிக்கே பண்ணல அப்படின்னா இதுதான் ரீசன். இந்த படத்துக்காக தான் அவர் வெளியே ஓகே சொல்லாம ஓகே. இருந்தாரு. வெளியே சொல்லல அவர் எங்கேயுமே. ஐசரி கணேசா? அவரே தான் ப்ரொடியூசர், அவரே தான். ஓகே ஓகே. அதுக்காக தான் ஆதி படமே பண்ணல. 2 வருஷமா வந்து பெருசாலாம் படம் இருக்காதே, மியூசிக்லாம் பண்ணவே இல்லைல்ல. ஓகே ப்ரோ ஓகே. கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கேக்குதா? ப்ரோ, லுக் எப்படி ப்ரோ வந்துச்சு இன்னைக்கு? லுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு ப்ரோ. ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் ஏதோ வருதோ ப்ரோ? எனக்கு லுக்கை பார்த்தா ஃபிளாஷ்பேக் மாதிரி தான் தோணுது. ஆமா, பிளாக் அண்ட் ஒயிட்ல வருது, பிளாக்ல வருது இல்லை, நினைச்ச முடியலாமா? ஆதி ஹிப்ஹாப் ஆதி அவரை பத்தி பேசினீங்கல்ல. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியொருவன் 2 அப்டேட் வந்தது. ஸோ அந்த படத்தை பத்தி எந்த ஒரு அதுக்கப்புறம் ஒரு நியூஸும் வரல. ஏதாச்சும் தெரியுமா அதை பத்தி அது யாருக்காவது? இன்னும் ஏன்னா ஆரம்பிக்கல, லேட் டைம், அடுத்த வருஷம் தான். நெக்ஸ்ட் இயர் தானா? ஓகே. இல்ல அது ஏன்னா பிகாஸ் ஹிப்ஹாப் ஆதிங்கிறவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி என்ன மியூசிக் போட்டிருந்தாருலாம் தெரியல. ஆனா அவர் இந்த படத்துல இருந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணாரு. லிட்ரலா ஐ டோன்ட் நோ அதுக்கப்புறம் அவர் போட்டதெல்லாம் ஓகே எப்படி இருந்ததோ, பட் இன்ன வரைக்கும் வந்துட்டு அந்த தனி ஒருவனோட பிஜிஎம், டோட்டல் ஸ்கோர், சாங்ஸ் எதுவுமே மேட்ச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. ஸோ ஆமா ப்ரோ. அதே தனியொருவன் 2ல அரவிந்த் சாமிக்கு ஈக்குவலா யாரு ப்ரோ உள்ளனா நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ் ஜே சூர்யா தான். எஸ்ஜேவா? இல்ல சொல்றேன், அதாவது ஓரளவுக்கு நடிக்கிற ஒரு ஸ்கோப் அந்த வில்லனிசியமும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஆஹ், நல்லா இல்ல ப்ரோ, பண்றாரு. அது ஓகே. ஆனா அரவிந்த் சாமி அந்த ஸ்டைலுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிடுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு வேற மாதிரி பண்ணுவாரு, அதோட சூப்பராக பண்ணுவாரு. பட் கதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அது தெரியாம சொல்ல முடியாது. ஆனா வில்லன் ரோல்னா அவரு தானே. தலைவருக்கு பர்த்டே வர ப்ரோ, எதுவும் அப்டேட் வருமா ப்ரோ அவர் சைடு? அவர் சரி எல்லாமே விட்டாரு. அப்புறம் சர்தார் நடிக்கிறாரு. என்ன கார்த்திக் ப்ரோ, எலான் மாஸ்க் வந்து ட்வீட் போட்டிருக்காப்புல நரேந்திர மோடிக்கு. என்ன போட்டிருக்காரு? மோஸ்ட் ஃபாலோடு லீடர். ஏதோ அது எல்லாரும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, இந்த லீடர் தான் நிறைய பேரை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. இப்பதான் 1 மணி நேரம் தான் ஆகுது. ப்ரோ நானும் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். இருந்தாலும் 99 தொகுதியில் ஜெயிச்சவங்க 3 மாசம் தானே நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப நீங்க சுத்திட்டு இருப்பானுங்க 3 எலெக்ஷன் தோத்துட்டு. நீங்க 12வது ஃபெயில், நாங்க 10வது பாஸ் பண்ணாங்க. ஹிப்ஹாப் ஆதி மூவி இப்போ எவ்வளவு ப்ரோ பட்ஜெட்? எப்படியும் 50 CR கிட்ட போகுமா, 30 CR? பட்ஜெட்லாம் தெரியல ப்ரோ, பட்ஜெட்லாம் அதை பத்தி தெரியல. பெரிய லெவல்ல தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா, அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா. குட்நைட் மணிகண்டனோட அடுத்த படம் என்ன ப்ரோ?
அடுத்த படம் முடிஞ்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சு, அனௌன்ஸ்மெண்ட் வரும் இப்போ. ஓகே ஓகே. ஹிப்ஹாப் ஆதி வந்து அந்த ஜல்லிக்கட்டு அந்த ட்ராக்ல தான் ஃபேமஸ் ஆனாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜல்லிக்கட்டு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, முன்னாடியே வந்து இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு அவருக்கு. இல்ல அவர் ஆல்பம் சாங்லயே ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஜல்லிக்கட்டில் சொல்ல போனால் அவருக்கு வந்து டிஃபேம் தான் ஆச்சு. சீமான் எல்லாம் விமர்சனம் தான் பண்ணாங்க அவரை. ஜல்லிக்கட்டில் அவர் ஃபேமஸில் ஆகலை. ப்ரோ கேக்குதா? கேக்குது. பட் ஏதோ யாருக்கு? பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா இருக்கு. ஐ திங்க் நலன் அவரோடதுல இருந்துன்னு நினைக்கிறேன். ஹைப்பா ரிமூவ் பண்ணிட்டு வேற யாரும் போ. ஹலோ, எங்க அண்ணனை கூப்பிடுங்க. நேற்று ஃபுல்லாக ஃபன் மேக்ஸ் பண்ணாரு, அந்த மாதிரி அதை கூப்பிடுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. இல்ல, நான் இன்னைக்கு கல்லூரி படம் திடீர்னு ஒரு சும்மா டைம் பாஸ் ஆகிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுல கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பஸ் எரிப்பாங்க, அது உண்மையில நடந்த சம்பவமா? ஆமாம், உண்மையாக நடந்தது தான். பட் நடந்தது தான், ஆனால் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்லாம் இல்லை. பஸ் எரிப்பு நடந்தது தான். இல்ல, ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணப்ப நடந்தது. அதுல படத்தை முடிச்ச அப்புறம் திடீர்னு கமெண்ட் பார்க்கும்போது அந்த போட்டுருந்தாங்க 2000 ஜெயலலிதா இது அரெஸ்ட் பண்ணும்போது போட்டுருந்தாங்க. அதான் உண்மையா? ஆமாம், ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பஸ் அடிச்சாங்க. அவங்களுக்குலாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையை மாற்றி அதுக்கப்புறம் ரிலீஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் காலேஜ் பஸ்லாம் இருக்கல. அப்படி ஒரு சம்பவம் காலேஜ் பஸ்ல நடந்தா எப்படி இருக்கும்? காலேஜ் பஸ் இல்லை, அதுவே டவுன் பஸ் தானே. கரெக்ட், அந்த படத்துலேயே அப்படிதான் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில செத்தாங்க தான், அது உண்மைதான். பஸ் அடிச்சது உண்மை. அது கமெண்டா கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐவி வந்தாங்க அந்த மாதிரி போட்டுருந்தேன் கேட்பாங்க. உண்மை, திடீர் உண்மையானதான். கடைசி கிளைமேக்ஸ்ல ரொம்ப இதாகிட்டதான். இப்போதான் பார்த்தேன் அந்த படம். தமனா நல்லா நடிச்சிருந்தாங்க. தமனா ஃபர்ஸ்ட் படங்க, அது ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் கேடி இல்ல, கேடி ஹீரோயினா ஃபர்ஸ்ட் படம். கேடி தான் ஃபர்ஸ்ட். கேடிக்கு அடுத்து தான் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் படம். டைரக்டர் நல்ல படம் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹிஸ்டரி விக்கிபீடியால பார்த்து காதல் படமே அவங்க தான் எடுத்துருக்காங்க. காதல், அப்புறம் வழக்கன் 18/9, அப்புறம் விமத், அப்புறம் யாரு சியானுக்கு ஒரு படம் எடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல படமா இருந்துச்சு. ஆமா, பாலாஜி சக்திவேல் குண்டா இருப்பார்ல, நிறைய படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்பதான். ஆமா, பொன்னியின் செல்வன் தான் வந்திருக்காங்க. பார்க்கவே இல்லை, யாருன்னே தெரியல. குட் நைட்ல ஒருத்தர் தாத்தா வருவார்ல, அவர் தான். வேற யாருக்கீங்க ப்ரோ? ஹலோ கார்த்தினா. என்ன சபரி? நான் ஸ்பேஸ் எண்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க.
ஆமா, கூடிய விரைவில். ஏன் என்னாச்சு? சும்மா தான் எத்தனை நாளைக்கு டெய்லி பேசிட்டு இருக்க முடியும்? நானும் 8 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் தூங்கி பழகணுமா இல்லையா? புரியல. நீங்க 8 தூங்கி மணிக்கு நான் தூங்கணுமா இல்லையா? 8 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் எங்களெல்லாம் வருஷக்கணக்காச்சு. எங்களெல்லாம் பழக்கப்படுத்தி விட்டீங்க. இப்ப நீங்க தூங்க போறீங்களா? அந்த மாதிரி தூங்கிய பல வருஷம் ஆச்சு. ஓ. இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட் அந்த மாதிரி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சொன்னது. இல்ல ஆனா கார்த்தி ப்ரோ, நீ ஸ்பேஸ் மட்டும் இல்லைன்னா இந்த 1000 பேர் கேட்கறவங்க எல்லாம் வந்து டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாங்க. நீங்க தான் அப்படி காரணம் மாதிரி போறீங்க. அப்படிலாம் கிடையாது. 2 நாள் 3 நாள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் படம் பார்க்கறதுக்கு 100 பேர் போயிடுவான். இப்பதான் யூடியூப் வெப் ரெவன்யூ சீரிஸ் நல்லா பார்க்கறது வருது. அது ஓகே. அதுக்கு அதான் இல்லன்னா அது வாரத்துக்கு 8 மணிக்கு தூங்கினாலும் 6 to 8 ஸ்பேஸ் வச்சிருங்க, பெஸ்ட். அப்படி யாரும் வரமாட்டாங்க. இல்லன்னா சனி ஞாயிறு மட்டும் கூட வைங்க ப்ரோ. அந்த மாதிரி கூட 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் கூட நல்லா இருக்கும். அதெல்லாம் நீ சொன்னது, அதுக்கப்புறம் முடிவு எடுக்கல. பிரசாந்த் இப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி ராத்திரி எல்லாம் தூங்குங்கப்பா, ராத்திரி தூங்கலன்னா வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்படி சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. லிசனர்ஸோட நலன் கருதி. ப்ரோ விடாமுயற்சி அந்த போஸ்டர் செம்மையா இருந்தது ப்ரோ. செம்ம. அஜித்தோட ஒரு இந்த ஃபேஸ் பாக்குறது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. ஆனா அது ஒரு ரியல் ஃபேஸா டிஏஜிங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பழைய வச்சுட்டு பாக்குற மாதிரி இருக்கு. போஸ்டர்ல வந்து எல்லா ஹீரோக்கும் டச்சப் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு பண்ணுவாங்க போஸ்டர்ல. அது இவருன்னு இல்லை, எல்லா ஹீரோக்கும் பண்ணுவாங்க. இந்த மங்காத்தா ஃபேஸ் கட்டப்ல ஒரு மீசை லைட்டா வச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ ரொம்ப அழகா இருந்தாரு ப்ரோ. இவ்வளவு யங்கா வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எப்பயுமே அழகா தான் இருப்பாரு. இல்லைங்க, இவ்வளவு யங்கா இருக்கு. அது ஒரு யங் ஃபேஸ், ஒரு 35 வயசு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, ரொம்ப குண்டா இருக்க மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஃபேஸே ரொம்ப ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கு. அதான் எனக்கு புரியல. ரொம்ப வெயிட்டே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ப்ரோ இந்த சூரிய அவங்க படம் எப்போ ப்ரோ வரும்? கொட்டுக்காளி, அப்புறம் விடுதலை 2, அப்புறம் இன்னொரு படம், அந்த மூவி எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் ப்ரோ? 3 படம் இது சொல்றீங்களா? ஏழுகள் ஏழுமலை எல்லாமே ரெடி. கொட்டுக்காளி அதான் எனக்கு எப்போ? தெரிஞ்சு அடுத்த மாசம் வந்துடும் நினைக்கிறேன், ஆகஸ்ட்ல வந்துடும். நான் கொஞ்சம் வெயிட்டிங்கா இருக்கேன். அது சூரியங்க படம் கொஞ்சம் விடுதலை 2 நல்ல வந்து தீபாவளி பிளான் பண்றாங்க. தீபாவளி இல்லைன்னா டிசம்பர்ல வந்துடும் அதிகபட்சம். அதுக்கு அந்த படம் நடுவில் ஏழுகள் ஏழுமலை வந்துடும். வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? வேற மூவி ஏதாவது இப்போ யூஎஸ்ல இப்போ ஒன்றும் இருக்கிறதா ஸ்டார்ட் போட்டோ? இல்லை, வந்துட்டாரு. இன்னைக்கெல்லாம் இங்கே விஆர் மால்ல வந்து செலிப்ரேஷன்ல வந்தாரு. அந்த 50 அந்த சின்ன ஹால்ல தான் வந்தாங்களா? ஒரு தேட்டருங்க, தேட்டர்ல. ஆமா சின்ன தேட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வந்தாங்க. சின்ன ஸ்கிரீன்ல தான் போட்டிருந்தாங்க. பெரிய அதான் கேட்டேன். அடுத்த படம் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டா. அப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா ஒர்க்? அடுத்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்த மாசம். ஓகே. அப்புறம் இன்னும் ஒரு வீடியோ சாங் பாத்தீங்களா ப்ரோ? மலையாளத்துல ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட் வந்த போல இருக்கு. ஒரு வீடியோ அவுட்புட் நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எப்படி பார்ப்போமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா செட் ஒர்க் எல்லாம் சூப்பரா போட்டு, நிவின் பாலிக்கு ஒரு பாட்டு, நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்களா? என்ன படம்? இதுல இந்த ஹபீபி ஒரு பாட்டு, ஹபீபி, ஆமா. அது வீடியோ அவுட்புட் எல்லாம் நல்ல ப்ரீமியம் ரேஞ்சு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எப்படி பார்ப்போம் அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த குவாலிட்டி. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடியோ சாங் வந்து அதான் சொல்றேன், பார்த்து பாருங்க. ஓகே ப்ரோ, பார்க்குறேன். அந்த கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருமா ப்ரோ?
அந்தகன் டேட்டு போட்டாங்க, ரிலீஸ் ஆகணும். அங்கெல்லாம் வருது அது. பார்ப்போம். ஓகே 2 படம் வரலாமே, இல்லைன்னா இப்போ ஆகஸ்ட் 15க்கு ப்ரோ இந்தியனோட விட்டுருந்தா இந்நேரத்துக்கு ஹிட் ஆயிருக்கும்ல ப்ரோ. ஹிட் ஆயிருக்கும். ஓகே இந்தியன் இப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? கார்த்திக் ப்ரோ அந்த ஒரு இந்தியன்ல வர ஒரு சீனை வந்துச்சு ட்ரோல் பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு சீன் மட்டும் தான் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த வேலைக்காக தான் எங்க வீட்டுல டாய்லெட் கழுவி விட்டு இது பண்ணாரு அப்படின்னு ஊர்மிளா வந்து கமல்கிட்ட பேசுற டைலாக் எடுத்து ட்ரோல் பண்றாங்க. கமலையா? அவர் வந்து ராஜ்யசபா சீட்ல உட்காந்துருக்காராம், ஊர்மிளா வந்து இன்பாவா அப்படின்னு போட்டு இந்த வேலைக்காக இருந்தா எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இந்த சீட்டு கிடைச்சதுன்ற மாதிரி. ஏன் அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ராஜ்யசபாவுக்கு அவர் போகலனா கூட ஒரு கமலை வந்து இங்க உலக நாயகன் தான். அது வேஸ்ட். அது போய் அவருக்கு யூஸே கிடையாது. இன்னைக்கு கேட்டா அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போலாம். ப்ரோ இன்னும் 2 வருஷம் விட்டுருந்தா வந்து பிஜேபியே கொடுத்துருக்கணும் ப்ரோ. 12 சீட் இந்த மாதிரி கொடுக்கலாம். இவர் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க, பிஜேபி கொடுத்துருப்பாங்க. ஆமாமா அதுக்கு யூஸே கிடையாதுங்க. சும்மா டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்து மைக்க கூப்பிடுவாங்க, மைக்ல வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாரு. ஒரு இதுக்கு தேவையில்லாம. இந்த சிம்பு ஜெய்சிங் துரைசாமி படம் என்னாச்சு ப்ரோ? இப்போ அது பட்ஜெட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதிகமானா ஆரம்பிக்கும் போது பட்ஜெட் அதிகம் ஆரம்பிக்கும் போது, ஆனால் பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு இப்போ. அதுக்கு அந்த மாதிரி வந்து பட்ஜெட்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியும். வேற ப்ரொடக்ஷன் சொல்றாங்களே. எந்த ப்ரொடக்ஷனும் எடுக்க முடியாதுங்க அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு இருக்கு ரேஞ்சுக்கு. ஏன்னா ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட்லாம் படுத்துருச்சு. அதனால அதுக்கு கண்டிப்பா ரொம்ப ரிஸ்க் தான். பெரிய லாஸ். என்ன ப்ரோ? என்ன ப்ரோ லாஸ்? கேட்கலையே. இல்ல ப்ரோ இந்த 2 வருஷம் யாருக்கு பெரிய லாஸ்? சிம்புக்கா இல்ல இந்த டைரக்டருக்கா? 2 பேருக்கு தான். ப்ரோ இந்த நானே எஸ்ஜே சூர்யா படம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருக்கேன். அந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஒரு டைம் அவர்கிட்ட சூர்யா சார்கிட்ட கேட்கும் போது சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு அவர் சொன்னது. ஹலோ கார்த்திகனா கேக்குதா? சொல்லுங்க அண்ணா ஹாய்ண்ணா. அண்ணா அது கடைசி உலகப்போர் பார்த்தேன், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட்ண்ணா, ரொம்ப பயங்கரமா எடுத்திருக்காரு. ட்ரூ ஸ்டோரியாண்ணா? ஏதாவது கதையை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ட்ரூ ஸ்டோரிலாம் கிடையாதுங்க, வார் ஃபிலிம். அது ஃபேண்டசி கொஞ்சம் இருக்கும். இல்லைண்ணா ஒரு ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு அடுத்த படம் ரொம்ப பெருசா இருக்கும், யாரும் எதிர்பார்க்காத. இந்த படத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரா இல்ல இது இல்லாம? இந்த படம் தான். ஓகே. அன்எக்ஸ்பெக்டட்ண்ணா, பயங்கரம், ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு. நான் ஆக்சுவலா ஏதோ வலைப்பேச்சிலே முன்னாடியே ஏதோ சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு. இது எங்க எடுத்தாருன்னு தெரியல, அவ்வளோ செட் ஒர்க்கு ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. இந்த வருஷம் வந்துருமா படம் ரெடிங்க, படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அடுத்த வாரம் இன்னொரு 10 நாள் சென்சார் ஆயிடும். ஓகே. ஏன் இவ்வளவு நாள் இது? ஆதி வந்து ஒரு வருஷமா ஆதி வந்து ஒரு வருஷமா பாட்டெல்லாம் பண்ணாம மியூசிக் பண்ணாம இந்த படத்துக்கு பண்ணாம இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரு. வெளில யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்ணிட்டு இருந்தாரு. கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலி வலைப்பேச்சில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கருடன் மகாராஜா 2 படம் ஷேர் எல்லாம் சேர்த்து 100 கோடிக்கு மேல வசூல். கேண்டீன் மட்டும் 2 படத்துக்கு சேர்த்து, அதாவது கேண்டீன் வித்து பார்க்கிங் சேர்த்து 110 கோடி வசூல்னு சொல்லியிருந்தாங்க. கேண்டீனும் பார்க்கிங் அவ்வளோ வருமா இந்த 2 படத்துக்கு? அவ்வளோலாம் வராதுங்க. அதான் அநியாயத்துக்கு நீங்க படத்துக்கு போறீங்க, அது வந்து தேட்டருக்காரங்க
தேட்டருக்காரங்க மேல இருக்க வன்மத்துல பேசுறது. தேட்டருக்காரங்க எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்னா விற்கிறாங்க தான். அதான் அது இப்போ நிறைய தேட்டர் நீங்க பார்த்துருப்பீங்களா, நிறைய தேட்டர்ல பார்த்துருப்பீங்களா, 500 பேர் படம் பார்ப்பீங்க. எத்தனை பேர் கேன்டீன்ல வாங்குறீங்க? 500 பேர் போய் வாங்குறீங்க, 50 பேர் போவாங்க, 100 பேர் போவாங்க. எப்பயுமே சத்தியம் இல்ல தேட்டருக்குள்ளேயே ப்ரோ, வராது. அதே சத்தியம் பாப்கார்ன் தேட்டர் தான். இன்னைக்கு அதே பாப்கார்ன் இல்லைங்க, இன்னைக்கு எப்பயுமே ஸ்விக்கில போட்டா சத்தியம் 100 ரூபாய்க்கு தேட்டரையே பார்த்துட்டு இருக்குதுங்க. சத்தியம் தேட்டர்ல படம் ஆரம்பிக்கும் போது பாப்கார்ன் வாங்கிட்டு உட்காரவெல்லாம் இருக்கான், அது வேற. நிறைய வந்து நார்மல் தேட்டர்ல என்ன பண்றாங்க, 500 பேர் படம் பார்த்தாலும் 50 பேர் வந்து கேன்டீன்ல பெரிய விஷயம். நீங்க போறீங்க, இப்ப 500 பேருமே போய் கேன்டீன்ல வந்து வாங்கினா எப்படிங்க இன்ட்ரோல் முடிச்சுட்டு இப்ப 2 மணி நேரம் ஆகும் இன்ட்ரோல் முடிக்கிறதுக்கு? அப்படி இருக்கான்னு அப்படிலாம் இல்லைல்ல. சும்மா இப்ப பார்த்தாலும் அடிச்சு விடுறது தான், ரேண்டமான இதெல்லாம் வந்து எப்படின்னா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து பேசுறது, இந்த மாதிரி தான். இல்ல அது ஒரு லாஜிக் அவங்களே யோசிக்காங்கம்மா, இப்படிலாம் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. எனக்கு அது கேட்டதுல இருந்தே அவங்க கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாருங்க, அவங்க கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, எல்லாம் தேட்டர்காரங்களெல்லாம் கேண்டீன் தாங்க லாபம், கலெக்ஷனோட கேண்டீன் தாங்க பெருசா போதும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னன்னா ப்ராக்டிக்கலா மாலை தவிர மீது எல்லா இடத்துலையுமே கேண்டீன் ரேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க பாக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி அதே கேண்டீன்ல 100 பேர் படம் பார்த்தாங்கன்னா எத்தனை பேர் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாமே நீங்க பாக்குறது தான். அதே 100 பேருமே போய் வாங்குறான், அவன் உட்காந்துக்கிறானுங்க, சீட்ல தான் இருப்பானுங்க, சீட்ல இருந்து பாதி பேர் எந்திரிக்க மாட்டான், மிச்சம் மீதி பாதி பேர் போறான் இல்லையா, அவனுமே பாதி பேர் வந்து டாய்லெட் போவான். அதுல ஒரு 25%, ஒரு 20% மட்டும்தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கு தானே ப்ரோ சீட்டுக்கே வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க, அதுவும் நடக்குது இப்போ. அதுதாங்க சொல்றேன், திரும்ப திரும்ப நீங்க சத்தியமுக்கே வரீங்க, அவ்வளவுதான். சத்தியமே பிவிஆருக்கே வரீங்க, சீட்டுக்கு ஆர்டர் எடுக்கிறாங்க, அது பண்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 தேட்டர்ல, 1000 தேட்டர் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா 100 தேட்டர்ல மட்டும் தான் இந்த பஞ்சாயத்துலாம். அதுவுமே விருப்பப்படுறவன் தாங்க, அதுவே விருப்பப்படுறான்ல அவனு. எனக்கு நான் இல்லைலாம் போய் கவுண்டர்ல நிற்க முடியாது, எனக்கு சீட்டு கொண்டு வந்து கொடு, நான் B12 இருக்கேன் சீட்ல, அந்த சீட்டுக்கு வந்து நீ பாவு பஜ்ஜியும் பாப்கார்னும் கொண்டு வந்து கொடு, நீங்க தானே கேட்குறீங்க, விருப்பப்படுறீங்களே, ஆர்டர் பண்றீங்களே, அப்புறம் என்ன? இன்னும் அவன் வாயில வந்து ஊட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஜெய், அது ஓகே, காசு இருக்கவன் அதுல ஓகே. இந்த மால்ல போய் தேட்டர்ல காசு இருக்கவன் நிறைய செலவு பண்றான். நம்ம போயிட்டு படம் பாக்குறோமா, தண்ணி குடிச்சிட்டு கூட வந்துடலாம், பேசாம தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். அது நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து அது இருக்கு எல்லாமே. விருப்பங்க, எல்லாருடைய விருப்பங்க, அது இதுல என்ன இருக்கு? ப்ரோ நேத்து இந்த பிட்டு படம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அதுல இன்டர்வெல்லாம் வருமா? அதுவே வந்து அதே கரண்ட் பில் ஏற்றிருக்காங்கல்ல. இப்போ ஒரு தேட்டருக்கு எவ்வளவு கரண்ட் பில் ஏறி இருக்கு, அதை பத்தி யார பேசுவாங்களா? நீ உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஏசி போடணும், 10 பேர் இருந்தாலும் ஏசி, 100 பேர் இருந்தாலும் ஏசி, 1000 பேர் இருந்தாலும் ஏசி தான், ஒரே ஏசி தான், ஒரே கரண்ட் பில் தான். நான் சனிக்கிழமை நைட் ஷோக்கும் ஏசி போடணும், புதன்கிழமை மத்தியான ஷோக்கும் ஏசி போடணும், அங்கே 20 பேர் தான் இருப்பான், அப்போ ஒரே கஷ்டம் தான் கட்டுறோம். இப்போ கரண்ட் பில் எவ்வளோ ஏறி இருக்கு தேட்டருக்குலாம், அதை பற்றி யாரும் பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. தேட்டருக்கு வந்து இத்தனைக்கும் பிளைண்டாக முட்டு கொடுக்குறீங்க, அங்கேயுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. பட் ரேட் அதிகமாக இருக்குன்னா அதை தாண்டி வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப அதிகம். ப்ரோ அந்த மால் அந்த கேண்டீனை கூட ஓடுங்க, உள்ள நுழைஞ்ச உடனே சுத்தி வளைச்சிடுறாங்களே, கிரெடிட் கார்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இவங்க தொந்தரவு தாங்க முடியும் மால்ல. அது வந்து மால்ல நீங்க வந்து படத்துக்கே போடலனாலும் கீழே போய் நீங்க வந்து சும்மா சுத்தி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி கேட்பாங்க. அதுக்கு இதுக்கு பிவிஆருக்குள்ளே நிக்கிறான் இப்பெல்லாம், பிவிஆர் உள்ள. எல்லா மால்லையுமே ஏன் தேட்டரை வந்து 3வது ஃப்ளோர் 2வது ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க? தேட்டருக்கு தான் வாக்கிங்ஸ் அதிகம், நிறைய பேர் வருவாங்க, ஒரு 1000 பேர் வருவான் தேட்டருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே தேட்டரை கீழே வச்சிட்டிங்கன்னா தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. அவன் கண்ணில் படணும் அப்படின்றதுக்கான தேட்டர் வந்து எப்பயுமே 2nd ஃப்ளோரில் 3rd ஃப்ளோரில் கொடுத்துட்டு கீழெல்லாம் கடை வச்சுருப்பாங்க. நீங்கள் வருவீங்க, நடப்பீங்க, பார்ப்பீங்க, அந்த கடையை பார்ப்பீங்க, அந்த கடையை பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகும் உங்களுக்கு. சரி ஓகே வந்ததும் வந்துட்டோம், இதில் ஸ்டார் பக்ஸில் ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோம், இந்த மாதிரி ஏதாவது வரணுன்றதுக்காக தான் வைக்கிறது. இல்லை ஓகே நம்ம 10 மணிக்கே வந்துட்டோம், 11 மணிக்கு தான் நான் ஷோ, இங்கே என்ன பண்ணலாம், சரி பர்ச்சேஸ் போவோம், ஷாப்பிங், இதுக்காக தான் எல்லா தேட்டர்லையும் எல்லா மால்லையுமே தேட்டரை வந்து 3வது ஃப்ளோரில் வைக்கிறது, 2வது ஃப்ளோரில் வைக்கிறது. அதுக்காக நீங்கள் வந்து உடனே தேட்டருக்காரன் அப்படி பண்ணா இதுக்கும் அதுக்கு என்ன இருக்கு? எல்லா மாலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லாக தான்.
கார்த்தியண்ணா எனக்கு 2 டவுட் இல்ல 2 கேள்வி. ஒண்ணு வந்துட்டு நான் மதுரைண்ணா ஆக்சுவலா. இங்க இப்ப இது வெற்றி தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, இப்போ பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஆமா. அண்ணா அது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணல. மொத நாள் தாண்ணா சொல்றாங்க. திடீர்னு போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. 5 ஸ்க்ரீனு. ப்ரொமோஷன், ஆமா ப்ரொமோஷன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ண தேவையில்ல. புரியுது. மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் அங்க வெற்றி தேட்டர்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியும். அவங்க போய் பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். ஆனா அதிகபட்சம் உங்க 1000 பேத்துக்கு போய் சேர்ந்தாலே ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். கரெக்ட், சரியா? கரெக்ட். அதுக்கு மேல ஆள் தேவையில்ல. எதுக்கு நீங்க லட்சம் பேத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புரியுது. ஆனா மாட்டுத்தாவணி ஆப்போசிட்லயே போட்டிருக்காங்க. செம்ம ஸ்பாட்டுண்ணா. அடி சூப்பரா போகும்னு நெனைக்கிறேன். அப்படியே வந்து ஊருக்கு ஆமாண்ணா. கேள்விப்பட்டேன். ஆனா அப்புறம் இன்னொரு விஷயம், பாட்காஸ்ட் பண்ண ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு என்னன்னு தெரியாதுங்க அண்ணா எனக்கு. இல்லண்ணா, நம்ம இப்ப டைம் பாஸ் ஸ்பேஸ் பக்கா பாட்காஸ்ட் மெட்டீரியலு. அது நீங்க டெய்லி YouTubeல போடுற மாரி அப்படியே சைட் பை சைட் பாட்காஸ்ட்லயும் போட்டா எனக்கு நல்லா போகுமோ அப்படின்ட்டு தோணுது. ஸ்பாட்டிஃபைலயா? ஆமாண்ணா. ஏன்னா அது பாட்காஸ்ட் இல்லடா, அதெல்லாம் ரெவன்யூவே கிடையாது. அப்புறம் எதுக்கு போட்டுக்கிட்டு? இல்லண்ணா, ஆக்சுவலா நீங்க ஜெனரேட் பண்ணலாம் போக போக வியூஸ். அதெல்லாம் இது இப்படி சொல்லிதான் 6 மாசமா ஒருத்தன் போட்டுட்டோம்னா அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த தம்பிக்கு. அப்படி அதெல்லாம் ரெவன்யூ வராது, ஓரளவு வராது, வேஸ்ட். ஓகே. இல்ல நீங்க ஏதாவது எனக்கு என்னன்னா எப்படியும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு யாராவது இன்டர்வியூ எடுக்க கேட்டிருக்காங்களா? இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்களே, நீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்களா? யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி. கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ கூட கேட்பாங்க. அதெல்லாம் ஏன் வேலை. இப்போ நான் காலேஜ் வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயப்பனுக்கு தெரியும், என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு தெரியும். நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம், டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன வேலை பார்க்குறோம்னு ரொம்ப க்ளோஸாக இருக்குங்களுக்கு தெரியும். புரியுது. நம்ம வேலை தான். இப்போ இது வந்து ரேண்டமா லாக்டவுன்ல ஆரம்பிச்சது இந்த நட்பு, இந்த பயணம். சரி, இது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கோம். இங்க மேல இருக்க இதுதான், அவ்வளவுதான். இதுல ரெவன்யூ வருது பண்ண அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் சொல்லுவேன். இருந்தாலுமே அது ஒரு காரணமே கிடையாது. அப்படிலாம் இல்லை. சரி, ஓகே, நம்ம டெய்லி வந்து ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி பேசுறது தான். இது தாண்டியுமே வேலை நிறைய இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப வேலை இருக்கு. அதை பண்ணாம நிறைய வேலையை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேலை செய்வோம், ஓப்பிடிச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். புரியுது. ஆனா ஆக்சுவலா இது கொஞ்சம் ஓவரா சீன் போடுற மாதிரி இருக்கும். ஆனா டைம் பாஸ் ஸ்பேஸ் நீங்க எனக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன்னா, நீங்க வந்துட்டு டெய்லி ரொம்ப சில நாள் தான் லீவ் விட்டுருக்கீங்க. டெய்லி ஸ்பேஸ் போட்டுருவீங்க. ஸோ நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இதை பார்த்து சரி ஓகே இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு. ஸோ நம்மளும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன். ஒரு 100 நாளில் நல்ல ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுண்ணா. ஒரு 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு டைம் பாஸ் ஸ்பேஸுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பாட்காஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம ஏதாவது பேசுவோம். பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. அது வேண்டாம், ரெவன்யூ கிடையாது, அது வேஸ்ட். இல்ல இல்ல டைம் பாஸ் பேசுன்னு இல்ல. நான் பாட்காஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லடா நான் பேசுறேன்டா வந்துட்டு அப்படின்னீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் சினிமாவை பத்தி ஏதாவது ஒரு இன்டர்வியூ மாதிரி ஓகேனா டைம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பண்ணலாம். எல்லாமே நமக்கு தோன்றது எல்லாத்தையும் இங்க பேசுறோமே, தோன்றது எல்லாத்தையும் இங்க பேசிடுறோம், கழிவுத்தது இங்க ஊத்திடுறோம், பாராட்டதை இங்க பண்ணிடுறோம். அவ்வளவுதான். இல்லை, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? புரியுது. ப்ரோ 100 நாள்ல 2 லட்சமா? மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே இங்க தான் கொட்டிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல தனியா வந்து இங்க கொட்டுறது. புரியுது. நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் அஜித் ஃபேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேன்லாம் பெருசா இல்ல அப்படின்ட்டு சொன்னீங்க. பட் ஆனா டைரக்டர்ல யாருன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த டைரக்டர் படம்னா கொஞ்சம் நான் அப்படிலாம் இல்லை ப்ரோ. நான் யாரையுமே பெருசா ஃபேனா அந்த மாதிரிலாம் பாக்குறதே இல்லை ப்ரோ. படத்துக்கு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டு மாறிட்டே இருக்கும். அவ்வளோதான். நான் ஒரு டைரக்டர் பார்ப்பேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாநகரம் பார்த்துட்டு வியந்துட்டேன். ஏய், யாரே அவன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கான் அப்படின்னு மாநகரம் பார்த்துட்டு. கைதி பார்த்து அப்படி இருந்துச்சு. மாஸ்டர் பார்த்தோன்னா சரி ரைட்டு ஓகே, ரைட்டா உள்ளுவாங்கதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் விக்ரமே எனக்கு பிடிக்கல. ஓகே ரைட்டாவது ஒரு அடிவத்தை இதெல்லாம் வச்சுக்கிட்டு மாசு அப்படின்னு. லியோ பார்த்தா தெரிஞ்சு போச்சு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அவ்வளோதான். மணிரத்னத்தை இப்போ பார்த்தீங்கன்னா நாயகன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே நாயகனை பற்றிலாம் பெருமையாக பேசுவோம். சங்கரை பார்த்துட்டு இந்தியன்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். பட் அதுக்காக ஒருத்தர் வந்து நான் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்காகவே எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும்னு அவசியமே எனக்கு இல்லைல்ல. ஓகே. அவங்க பண்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் எதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது இல்லை.
எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு அவ்வளோதான். அதுக்கும் நீ நீ பண்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணுமா? அப்படி கிடையாதுல்ல. நான் அடிமையா இல்லை நான் ஒரு லவ்வரா கிடையாதுல்ல. புரியுது. நீ நீ நின்னாலும் ரசிப்பேன், நடந்தாலும் ரசிப்பேன், நீ தூங்கினாலும் ரசிப்பேன் அப்படின்னா அப்படி இருக்க முடியாதுல்ல யாராவது ஒருத்தனால. கரெக்ட். அப்படி ஒருத்தர் இருக்கானா அது போலியான ஒரு இது. ஒரு எப்படி சொல்றது, சினிமாவில் வர இந்த ஒரு 90s காதல் மாதிரி இல்லை. நான் ஏன் அப்படி ரசிக்கணும் ஒருத்தனை? படம் நல்லா இருக்கு, ஆமா போன படத்துல பார்த்தேன் உன்னை ரசிச்சேன் பாராட்டினேன், இந்த படம் நல்லா இல்லை உன்னை பார்த்தேன் கழுவி ஊத்துனேன். இப்படிதான் நான் இருக்கேன். எலெக்ஷன் இந்த அரசியல்ல இருக்கட்டும் சினிமாவில் எல்லாத்துலயுமே அதே ஸ்டாண்டு தான். போன எலெக்ஷனும் ஒன்று பேசினேன், ஆமாண்டா பாராட்டின உடனே, ஆமா இதை பண்ணல ஓகே அடுத்த எலெக்ஷனும் நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான். இப்போ எல்லாருமே விஜய் மாஃபியா மாஃபியா பண்ணுங்க, நான் ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தேன். யோசிச்சு பாருங்களேன், விஜய் மாஃபியா நீங்க எல்லாரும் திட்டினானுங்கல்ல, அஜித் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாரும் திட்டினாங்கல்ல. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சாங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. பீஸ்ட் படத்தை பார்த்துட்டு நல்லாலன்னு சொல்லிட்டாங்க நானு, ஆனா நான் விஜய் மாஃபியா. வாரிசை பார்த்துட்டு மொக்கன்னு சொல்லிட்டேன், நான் விஜய் மாஃபியா. லியோ படத்தை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் நல்லாலன்னு சொல்றேன், நான் விஜய் மாஃபியா. அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தானுங்க, நான் விஜய் மாஃபியானே நினைச்சிட்டு இருந்தானுங்க. இப்ப விஜய்க்கு எதிராக பேசினோன்னா இவனுங்க வந்துட்டானுங்க விஜய் ஃபேன்ஸ். நீ விஜய்க்கு எதிராக பேசு டேய், நான் பீஸ்ட்ல வந்து நல்லா சொல்லிட்டு இருக்கேன், பீஸ்டே எனக்கு பிடிக்கல மொக்கன்னு ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டது 4 மணி ஷோ நினைக்கிறேன். 4 மணிக்கு ஷோ பார்த்துட்டு 7 மணிக்கு ட்வீட் போட்டேன்டா. அன்னைக்கே நான் விஜய் ஃபேன் இல்லை, வாரிசுக்கு நான் விஜய் ஃபேன் இல்லை, லியோக்கு விஜய் ஃபேன் இல்லடா, நான் விஜய் ஃபேன் இல்லடா, இல்லடா ரொம்ப லேட்டா கண்டுபிடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல ப்ரோ, அப்ப இவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க தனியா ஸ்பேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஜய் டிவிக்கு. இல்லைங்க அவனுக்கு ரொம்ப ஏங்க என்னைய அவங்க புரிஞ்சுக்கலைங்க, அதான் உண்மை. நான் விஜய் இல்லைங்க, ஏதோ யாருக்குமேங்க எல்லாருக்குமே அதான். இப்போ மாநாடுக்கு நம்ம ஒர்க் பண்றதுனால நான் சிம்பு ஃபேன் கிடையாது. நான் இப்போ சிம்புக்கு மாநாடு டைம்ல வந்து அப்படி எஸ்டிஆர் இதுன்னு போடுவோம் ஒரு ஐடியா ஓகே. அடுத்த படம் 10 தலை வரும்போது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளவுதான். அப்படிதான் அடுத்த படம் சிம்பு சூப்பரா நினைச்சாருன்னா சூப்பர் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான். இப்போ ரஞ்சித்திட்ட நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ரஞ்சித் படம் வந்து பிடிக்கலன்ட்டேன். நான் நட்சத்திரங்கிறது ஒரு படமே கிடையாதுங்க, அது உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்து ஒருத்தன் வந்து போட்டான், எப்படி ப்ளூ ஸ்டார் ரொம்ப நெகட்டிவ் தான் கொடுப்பேன். ப்ளூ ஸ்டார் எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து விமர்சனமா வந்து ஓகே அப்படி இப்படின்னு சொன்னப்ப எனக்கு பிடிச்சிருக்குடா அந்த படத்தை அப்படின்னு சொல்லி படம் பார்த்தோன்னே போட்டேன். அப்போ என்னன்னா எனக்கு ஆள் பிரச்சனையே கிடையாதுங்க. எனக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ அதுதான், அவ்வளவுதான். படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு, பிடிக்கலாம் பிடிக்கல அவ்வளவுதான். ஆனா அந்த விஜய் ரசிகர்லாம் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா நீ விஜய் ஃபேன் இல்லைங்க. இப்ப ரஜினி நம்ம ஊத்தா கல்வி எவ்வளவு ஊத்திருக்கோம் கல்வி. ரஜினி ப்ரூவ் பண்ணிட்டாரா? ஜெயிலர் நான் நினைச்சேன் ரஜினி வந்து 10 நான் பார்த்த ரஜினி வந்து இந்திரனுங்க. சிவாஜி வரும்போது தெருவா இருக்கிற எல்லா தேட்டரும் ஃபுல்லு, டிக்கெட்டே கிடைக்கல. ஆக்சுவலா நான் ஃபேமிலியோட கடைசியா படம் பார்த்தது சிவாஜி தான். ஓகேவா, எங்க அப்பா அம்மா நானும் எங்க அண்ணன் 4 பேரும் படம் பார்த்தது சிவாஜி தான். இப்ப டிக்கெட்டே கிடைக்கல, சேலத்துல எங்கேயுமே கிடைக்கல. 150 ரூபா அன்னைக்கே 150 ரூபாங்க. சிவாஜி எப்போ வந்துச்சு? 2007 150 ரூபா டிக்கெட்டு 4 பேத்துக்கு. அப்ப பாத்துங்க, அதுவுமே நைட்டு பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வந்த பாத்தீங்கன்னா பைக் எடுக்க முடியல, அவ்வளவு கூட்டம். சரி ஓகே, அப்படியே பார்க்கிங்ல இருந்து இத்தனைக்கு பைக்குன்னா 4 பேர் அந்த மாதிரி பைக்கு, இந்த ஒரு ஃபேமிலி எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி தானே. அதுலயுமே வெளில வந்து பாத்தீங்கன்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பக்கத்துல தேட்டர் இருக்கும். இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் சைட்ல டிராஃபிக் ஜாமு. 10 மணிக்கு ஷோ போட்டு 1 மணிக்கு ஷோ விடுறான், வீட்டுக்கு வரதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. அப்படி பார்த்தேன் நான் ரஜினிய. அதுக்கப்புறம் இந்திரனும் அது அப்படிதான் பார்த்தேன். இந்திரன் வந்து நான் தனியா போக ஆரம்பிச்சிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வரும்போது இந்திரன் தனியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பார்த்த ரஜினி திரும்ப ஹிட்டே கொடுக்கலைங்க நான் பாக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு படம் எல்லாமே சுமாராக தான் வந்துச்சு. நான் அப்படி நினைச்சேன், ஓகே அவ்வளவுதான் ரஜினி முடிஞ்சிட்டான்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்து ஜெயிலர்ல தான் திரும்ப ரஜினி வந்து ரஜினியாவை ப்ரூவ் பண்றாரு. அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி வந்து விமர்சனம் பண்றோம், ஓகே ரைட்டு ஓகே, நம்ம தப்பா நினைச்சிட்டோம், ரஜினி வந்து மாஸ்தாங்க, அவர் மாசம் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு ஏத்துக்கிறோம். இதுதான் எல்லாருக்குமே. சிறுத்தை சிவாவும் விமர்சனம் பண்ணலையா அண்ணாத்த வரும்போது பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டோம். ஆனா கங்குவா ரஜினி வந்து நீங்க அரசியல் சித்தாந்தோட பார்த்தா நீங்க ரஜினி வந்து நீங்க பாராட்டணும் ஆக்சுவலா. ஆனா ரஜினியும் ஒரு தீவிரமான பிஜேபி, நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க ப்ரோ ரஜினி வந்து இல்லைங்க, தீவிரமான பிஜேபி எங்க இருக்காரு? அவர் தீவிரமா எதுல இருக்காரு? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஒரு கேள்வி கேட்கலாமா? கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ரஜினி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா எந்த அரசியல் கட்சியும் ஆதரிச்சதே இல்லை.
அவர் என்ன பண்ணாருன்னு ஒண்ணு சொல்லுவாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இங்கே இந்த பக்கமும் லைட்டா போய் ஒரு ஒரு டோக்கனை போட்டு வந்துருவாரு. அதுதான் பிரச்சனை. ரஜினிகிட்ட இருக்க பிரச்சனை அதுதான். நான் அதுதான் விமர்சிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா, இப்ப நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? நெறைய ரஞ்சித்லாம் ஒரு விஷயத்த ஆதரிக்கிறார்ல. அவர் ஓப்பனா சொல்லிடலாம்ல. நான் திமுக தான் ஓட்டு போட்டேன்னு ஸ்டேஜ்ல சொல்றாருல. ரஜினி எங்கேயாவது சொல்லியிருக்காரு அந்த மாதிரி? கிடையாதுல்ல. ஆனா ரஜினி பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்லியிருக்காரா? கிடையாதுல்ல. ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு ஜி. ஒரு வாட்டி சொன்னார்ல, இந்த பாமக கூட பிரச்சனை வரும்போது ஒரு தடவை சொன்னார்னு நினைக்கிறேன். அவர் பாமகங்களால சொல்ல, நதிநீரன் யாரு இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு என் ஓட்டு அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் இருக்கும்போது சொன்னாரு. பட் ஓகே, அன்னைக்கு இருந்த ரஜினி இன்னைக்கு இருந்த ரஜினி ஏன் இல்ல சொல்றேன். ஹாய் ப்ரோ. நீங்க ஆதரிச்சாலும் முழுசா ஆதரிச்சுங்க அப்படின்றதான் அவர்கிட்ட கேக்குறது, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா கோட் லைஃப் படம் பாத்துட்டீங்களாண்ணா? கோட் லைஃப் தேட்டர்ல பாத்துருக்கேன் ப்ரோ. வந்தப்பயே அது மரியானோட இன்னொரு வெர்ஷன். மரியானுமே கோட் லைஃபுமே ஒரு நாவலோட வெர்ஷன் தான். கரெக்ட். ஆனா இதுல பிருத்திவிராஜ் ரொம்ப செம்மையா பண்ணியிருக்காருண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ். அப்பயே பார்த்துட்டேன், இப்ப திருப்பி ரீவாச்சும் பண்ணேன். நல்லா நடிச்சிருக்காருண்ணா, பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஹாய் ப்ரோ. பாத்தீங்களா? துபாய் எல்லாம் போய் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. ஹாய் ப்ரோ, கேக்குதுங்களா? ப்ரோ ப்ரோ, இந்த இந்தியன் 2 படம் பாத்தீங்கல்ல, அதுல டாக்டரை வச்சு ஒரு சீன் காமிப்பாங்க. அந்த சீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இந்த டாக்டர் பின்னாடி திரும்பி பின்னாடி போட்டு அப்பெண்டிக்ஸ் தேடிட்டு இருப்பாங்க, அந்த சீன் பாத்தீங்களா? ஆமா, செகண்ட் பார்த்தேன். அதுல ரொம்ப முக்கியமான சீன். இல்ல அது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. காசு கொடுத்து படிச்சுட்டு வராங்க அப்படின்றாங்க. இப்ப சங்கர் சாரோட பொண்ணுங்க 2 பேருமே டாக்டர். 2 பேருமே யாரும் கவர்மெண்ட் சீட்ல படிக்கலன்னு நினைக்கிறேன். 2 பேருமே ராமச்சந்திரால படிச்சாங்க. அவங்க பெரிய பொண்ணு டெர்மடாலஜிஸ்ட், அதுவும் ஃப்ரீ சீட் கிடையாது. என்ன சொல்ல வராங்க அதை நினைச்சு? மேபி ட்ரூ ஸ்டோரி. நானும் ஒரு டாக்டர், ஃபேமிலில இருந்து எடுத்துட்டு ப்ரோ. தெரியல இவ்வளவு கேவலமா ஒரு டாக்டர் காமிக்கலாமா? ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் தான் கேவலமா காமிச்சாங்க அந்த படத்துல. இது ஒரு பிரச்சனையா? அது என் ப்ரொஃபஷன். ஃபுல்லாவே கேவலமா காமிச்சாங்க. ஓகே, அது என்னோட ப்ரொஃபஷன். அது அப்படிலாம் பார்த்தா வந்து போலீஸ்காரன்லாம் அவரோட பழைய படம் இந்தியன் படத்துலயே டாக்டர் வச்சு தான் நிழல் ரவி தானே கொள்ளுவாரு. படம் பார்த்து ஆடியன்ஸ்ல எவ்வளவு கோவப்படணும். எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கொள்ளடிக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன் இவெல்லாம் அவனுக்கு கேட்டா, நான் லஞ்சம் தாண்டா வாங்கினேன், அதுக்கு என்னடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவன் கோவப்படணும்ல. அவனுக்கே எவ்வளவு கோவம் வரும். ஏன்டா லஞ்சம் வாங்கினதுக்கு இவ்வளவு வந்து கேவலமா நடந்துக்கீங்களா, லூசுத்தனமா அப்படின்னு அவனுக்கு ஒரு கோவம் வருமா இல்லையா? இல்ல அதெல்லாம் ஓகே ப்ரோ. பின்னாடி எல்லாருக்குமே கோவம் வர மாதிரி தாங்க அதெல்லாம் ஓகேங்க. ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன்ல காமிக்கவே கூடாது என்னைக்குமே. பின்னாடி திருப்பி சர்ஜரி பண்றாங்க. பண்ணித்தாங்க இருந்தாரு அவர் ரொம்ப நாளா பண்ணித்தாங்க இருந்தாரு. இப்ப வந்து படம் நல்லா வளர்றதுனால ரொம்ப தொக்கா பண்ணிட்டாரு வேலை. இல்லங்க, அந்த சீன் பார்த்தது நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப அது அன்னில இருந்தே எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா ஒரு அப்படிலாம் நீங்க ஏங்க சரிங்க டாக்டர் தானே. ஆமா, எப்பயுமே இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்துல பொதுவா ஒரு தப்பு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டானா, நம்மள சொல்லிட்டான்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போகாதீங்க. சரியா? நீங்களா டாக்டர், நீங்க பாருங்க, நீங்களா டாக்டர், அதெல்லாம் பண்ணவே கூடாது. இல்லங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ இப்ப ரமணாபுரத்துலாம் டாக்டர் காட்டாதோட கட்டிருக்காங்க. அதுலயும் கேவலமா தான் கட்டிருக்காங்க. அந்த மாதிரி எவனோ ஒரு கேடு கட்டவன காட்டுறான்னு அப்படி விட்டு போயிடும். இல்ல ரமணால காட்டுறாங்கன்னா அது நடக்குது, அது நானே ஒத்துக்கிறேன். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இது கேட்டாலுமே இதுக்கு என்ன கிடையாது. இதுக்குமே பாத்தீங்களா ஏங்க, இதுக்குமே ஆதாரம் எடுத்துட்டு வருவானுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை இல்லைங்க. நீங்க கோபுறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதாவது அசிஸ்டன்ட் சர்ஜன் வந்து ஒரு சர்ஜன் இருக்கும்போது, ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜரி பண்ணும்போது ஒரு சர்ஜன் இருப்பாங்க, ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மீறி நீ வந்து பின்னாடி நோண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன்னா உங்க பொண்ணு டாக்டர் தானே. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ? என்ன சொல்ல நீங்க தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வராங்க. இல்ல எனக்கு அதான் தெரியல. அவங்க டாக்டர்ஸும் டாக்டர் தான். என்ன காமிக்க வரீங்க? காசு கொடுத்து படிக்கிறவங்க அப்படிதான் வருவாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறீங்களா? என்ன காமிக்கிறீங்க ப்ரோ? அப்படி எடுத்துக்காதீங்க. ஒரு சினிமால அப்படிதானங்க காட்டுவாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ ஒரு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா இருப்பான். எந்த அரசியல் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. இங்க இவனுங்க எல்லாருமே பயந்தாக்குள்ளதான் இருப்பானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ இவனுங்களும் ஓட்டு போட மாட்டாங்க, கோச்சுக்கு ஒன்று இருப்பான். ஆனா அவன் வந்து இவனுக்கு செத்தானடா அந்த மாதிரி இருக்குன்றதான் சினிமா காட்டுவாங்க.
சரி, ஒரு போலீஸ்காரன் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இஷ்டத்துக்கு அராஜகம் பண்ணுவான். அப்படிலாம் எவனும் இருக்க மாட்டான் போலீஸ்காரன்லாம். ஒரு ஃபோன் எடுத்துட்டு போய் வீடியோ இருக்க மாதிரி காட்டுச்சுன்னா போலீஸ்காரனே பதறிடுவாங்க. இப்படிதாங்க ரியாலிட்டி இருக்கும். சினிமாவில் காட்டும் போது ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் குளோரிஃபை பண்ணி தான் காட்டுவாங்க. இன்னும் ஏன் காட்டுறாங்க, ஏன் காட்டுறாங்க காட்டிட்டாங்க, அவ்வளோதான், ஓகே. அதுல என்ன அவங்க காட்டினது தப்புன்னு நம்ம சொல்லியாச்சு. ஏன் காட்டினாங்க, எது காட்டினாங்க, ஐயோ அதெல்லாம் தப்பா காட்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த மாதிரி திரும்ப இதுல இருக்கு ஆர்குமெண்ட். இல்லங்க, இந்த படத்துல இல்ல, எல்லா படத்துலயுமே டாக்டர்ஸ் வந்து டிகிரேட் பண்ணி தான் காட்டுறாங்க. ஆமா, டாக்டர்ஸ் டிகிரேட் பண்ணலாமே, எதுக்கு டிகிரேட் பண்ணணும் தெரியல. என்ன வாழ்க்கை என்ன தியாகம் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் கொரோனா டைம்ல நீங்க பண்ண வேலையெல்லாம் எல்லாம் பாக்கலையா? நீங்க 5 வருஷம் படிச்சு நாய்ப்படாத பாடுபட்டு நீங்க வெளில வரப்போ தெரியும் படிச்சவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வாழ்றதுலாம் வந்து தியாகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. உருட்டாதீங்க, நீங்க போங்க, சும்மா இருங்க. என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வந்து இந்த மருந்து எவ்வளவு வாங்கினா எவ்வளவு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல பிரைவேட் கிளினிக்ல வந்து உட்கார்ந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட வேணாம், விட்டு போங்க, அவ்வளவு கஷ்டப்பட வேணாம், யாரும் அவ்வளவு கஷ்டப்பட வேணாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நாட்டுக்கு சேவை செய்ய வேணாம். நாங்க கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம்னு சொல்றோம், நீங்களே சொல்றீங்க. ப்ரோ நீங்க சொல்லலாம் ப்ரோ. கமலேஷ் டயலாக் வச்சுட்டு பேசுறீங்களா நீங்க? ஏங்க எத்தனை டாக்டர் தாங்க நாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க? டாக்டர், ஆடிட்டர், லாயர் இவங்க சேர்ந்து நாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாரையும் கோமலையாக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து 4 நல்லவன் இருப்பான், அந்த நல்லவனை தூக்கி கேடமா முன்னாடி வச்சுக்கிட்டு நாங்களாம் நல்லா வந்து உட்காந்துட்டு இருக்காது. டாக்டர் பண்ற ஐயோ இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் வேலை செஞ்சு எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பிரைவேட் கிளினிக் வச்சுட்டு 2000 3000 கன்சல்டேஷனுக்கே வாங்குறவங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இல்ல படத்தை பத்தி பேசுறது இல்ல, ஒரு ப்ரொஃபஷனை வந்து நீங்க மோனோபொலி பண்ணிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஏழாமையில வச்சுட்டு நீங்க வந்து அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து அது வந்து புனிதமானதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறதுலாம் முடியாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்காங்க. மட்டும் வாங்குறாங்க, ஃபாரின் டூர் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குறாங்க, மருந்து வந்து எல்லாத்துக்கும் கமிஷன் தான் வாங்குறாங்க. எது படிக்கிறதுலாம் இல்ல, எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷன் இல்ல, எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் தான். நீங்க கிளினிக் போறதுக்கு இல்ல ஹாஸ்பிடல் போறதுக்கு ஒரு வண்டி தான் யூஸ் பண்றீங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வச்சு நீங்க வந்து அந்த காரை ஒருத்தன் தெரியாதனமா சிக்கிட்டானா அவனுக்கு அந்த டெஸ்ட் அடி, இந்த டெஸ்ட் அடி, கிட்னி இருக்கான்னு பாரு, லிவர் இருக்கான்னு பாரு, அவனுக்கு ஹார்ட் இருக்கான்னு பாரு, ஸ்கேனடு, இதெல்லாம் பண்ணிட்டு தானே உட்காந்துருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் நீங்க உத்தம மாதிரி நல்லவ மாதிரி இன்னமும் ஏன் இதுக்கெல்லாம் தேவையில்லாம எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா மைந்துக்கிறானுங்க நிறைய பேரு. அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. சும்மா இப்ப பார்த்தாலும் டாக்டர் எல்லாம் உயிரை காப்பாத்துறோம். நீ காப்பாத்த வேணாம், விட்டுறியா? அவனுக்கு விருப்பப்படுறவன் போய்க்குவாங்க. நீங்க என்னங்க சும்மா இப்ப பார்த்தா உயிரை காப்பாத்தணுன்னு ஏங்க நிறைய பேர்த்த உயிரை எடுத்து உட்காந்துருக்கீங்க. நீங்க சும்மா ஏன் கவனம் பண்ணிருக்கீங்க? என்ன சார் உயிரை எடுத்தாங்க சொல்லுங்க சார். இல்ல கமலேஷ், நீங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்டோட பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட பேசி வந்து ஆர்கியூ பண்றதுலாம் வச்சு டைம் பாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன சார் டைம் பாஸ் பண்றீங்க? நீங்க எல்லாம் தப்பா பேசுவீங்க, நாங்க வந்து டைம் பாஸ் பண்றோம்னு சொல்லுவீங்களா? தப்பாலாம் பேசல, ஃபேக்ட் ரியாலிட்டியை பேசினா வந்து உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. வந்து நீங்க கதவிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ரோ நீங்க படத்தை பத்தி பேசுறீங்க ப்ரோ, ஓகே ப்ரோ, உங்களுக்கு கோவம் இருக்கு, ஓகே. அந்த அப்படி பாக்காதீங்க, அந்த படத்துல அந்த கேரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க ப்ரோ. அந்த இதுலயும் தான் இன்னொரு டாக்டர் சுத்தி எல்லா டாக்டரையும் உங்களுக்கு குறை சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் ஒரு சில தப்பு பண்றவங்களுக்கு தான் செய்வாங்க, அப்படிதான் காமிப்பாங்க படத்துல. ஒட்டுமொத்த டாக்டரே தப்பு பண்றாங்க சொன்னாங்க. ஆமா, இந்த இதுன்னு இல்ல சார், எல்லா ஃபீல்டுலயுமே. அதான் கார்த்தி நான் சொன்ன மாதிரி இப்ப போலீஸ்லாம் யோசிச்சு பாருங்க ப்ரோ, நீங்க யோசிச்சு பாருங்க. சோ இது எல்லாமே இருக்கு. சோ அந்த படத்துல அந்த கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு, சோ சில விஷயத்துல வந்துட்டு இந்த மாதிரி காமனா சொல்றது தப்பு. அதெல்லாம் ஓகே சார், நான் எல்லா படத்துலயுமே காட்டுறாங்க, அதெல்லாம் அந்த சீன்லாம் நான் எதுவுமே பேச கிடையாது. சில இதெல்லாம் உண்மை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த சீன் வந்து சுத்தமான ஒரு அபத்தமான ஒரு இதை வந்து சொல்ல வராங்க. படமே அபத்தம் சொல்லியாச்சு, அப்புறம் இல்லங்க எனக்கு படம் பத்தில எனக்கு கவலை இல்லைங்க. அந்த படம் எல்லாம் எனக்கு மயிறு அது ஒண்ணுமே கிடையாது. நான் அந்த சீனை தான் நான் கேட்கிறேன். நானும் சொல்றேன்.
காமிக்கிறதுக்கு முன்னாடி படமே அதுதான் சொல்லியாச்சு. அப்புறம் அந்த இல்லைங்க உங்க சீன்ல பொண்ணே டாக்டர்ஸ் அதை வச்சு நீங்க பார்த்து யோசிச்சு அவங்க கிட்ட கேட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த சீனை. இப்படிலாம் நடக்குதானே ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க பொதுவா சொல்றீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேக்குறேன். இப்ப மெர்சல் படத்துல வந்துட்டு ஒண்ணு பண்ணுவார்ல விஜய் சார், ஏர்போர்ட்ல போயிட்டு ஒண்ணு. அதெல்லாம் எப்படி அந்த சீன் எப்படி பாக்குறீங்க? சும்மா கேக்குறேன். அதை பத்தி சொல். அது அது காப்படிச்ச சீன்ல படத்துல இல்லைங்க காட்டுறதா கேட்கணும். காப்பி பேஸ்ட். இல்லைங்க அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு. ஆனா அது ஸ்டெரைலா பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? ஓகே. சடனா ஒரு நீடில் குத்தி காத்தை வெளில எடுப்பாங்க, நியூமோதராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காத்தை வெளில எடுக்குவாங்க, அது சடனா உயிரை காப்பாத்தும், புரியுதுங்களா? அதெல்லாம் எமர்ஜென்சி சில இடத்துல பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து நான் சொல்லவே இல்லை. சில சீன்ல அபத்தமா காட்டக்கூடாது. நான் எல்லா சீனுமே எல்லாம் சொல்லல. அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, டாக்டர்ஸ் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. இல்ல அந்த ஓகே, சீன் இந்தியன் வந்து டூ இல்லாம அபத்தமா காட்டாதீங்கன்னு வேற சொல்றேன். எந்த படம் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு? வேற ஏதாவது படம் இருக்கா? சொல்லுங்க சும்மா. எனக்கு வேற எந்த படமும் ஹர்ட் ஆகல. இந்த சீன் தான் எனக்கு ஹர்ட் ஆச்சு. மத்த இதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே இல்ல. காட்டுறது எல்லாமே நடக்கிறதா காமிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. இதெல்லாம் இந்த படம் நடக்காதத மட்டும் காமிக்க தான் ஹிட் கூடாது. ஆச்சு உங்களுக்கு. சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. டாக்டருங்க பண்ற பல அநியாயம் வந்து மக்களுக்கு ஹர்ட் ஆகுதாங்க. அதை பத்தி என்னைக்கா வச்சிருக்கீங்களா நீங்க? சார் என்னங்க இது தியேட்டர்காரனை திட்டுவீங்க, நான் கேட்கணும். சினிமாக்காரனை திட்டுவீங்க, நான் கேட்கணும். டாக்டர் திட்டினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதா? ஏங்க நான் யாராவது சினிமாக்காரங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு ஏதாவது சொன்னோமா? இல்ல இல்ல, எங்க ப்ரொஃபஷனை பத்தி பேசும்போது நாங்க சொன்னா நான் கேட்கறோம், கேட்டுக்கிறேன்னா இல்லையா? புரியுதுங்களா? அப்படியே நான் கேட்கலையே. நானுமே அதுதானே சொல்றேன். அது தப்பு தான் நான் சொல்றேன்ல. அப்படிதானே சொல்றேன். தியேட்டர்காரங்க பண்றதும் நிறைய தப்புன்னு சொல்றாங்கன்னா அது தப்பு தான் அப்படின்னு சொல்றேன்ல. ப்ரொடியூசர்ஸ் பண்ணாலும் சொல்றேன்ல, நானும் ஹீரோ எல்லாமே பண்ணாலும் அவங்க சொல்றேன்ல. நானும் தப்பு நடக்கிறதுல அதுக்கு நான் என்ன, நான் வந்து எப்படா நீ சினிமாக்காரனை பேசுவேன் அப்படின்னு நான் வந்தேனா? கிடையாதுல்ல. நான் ரமணா படத்தை காட்டும் போது நான் தப்புன்னு சொன்னேன். அது தப்புன்னு சொல்லவே கிடையாது. அது உண்மைதான். அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி ராங்கா ப்ரோட்ரே பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன் நானு. இந்த படத்தையே சும்மா பிடிச்சிட்டு உட்காந்து நீங்க நியாயப்படுத்தி பேசாதீங்க. நீங்க பண்ற தப்பு நிறைய இருக்குங்க. உடனே ப்ரொஃபஷனை தூக்கிட்டு வந்து இது எப்படி தப்பா கட்டணும்னு பேசக்கூடாது. கார்த்திக் ப்ரோ, இந்த சிவகாசி வரும்போது வக்கீலாம் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதி கூட்டு வந்து நானும் நேர்மையான அரசியல்வாதி, எப்படி நீ அரசியல்வாதிலாம் தப்பா பேசலாம்னு கேட்கலாமா? அவன் ப்ரொஃபஷனில் தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்றாங்க, அதுதான் உண்மை. அதை சொன்னாங்க, நீ எப்படி நீ டாக்டர்லாம் கட்டலாம், நீ எப்படி வக்கீல்லாம் தப்புன்னு கட்டலாம், எப்படி நீ லாயர்லாம் தப்பு, இதெல்லாம் பேசக்கூடாதுல்ல சார். நான் அதெல்லாம் சொல்லலைங்க சார். அந்த சீனை மட்டும் தான் சொன்னேன். இல்ல புரியுது கமலேஷ் ப்ரோ. அந்த சீன் சீன் மட்டும் எங்கேயுமே தாங்க நடக்காது. கேனத்தனமா அததான் இருந்துச்சு. சொல்றேன். இல்ல இல்ல ஏங்க கமலேஷ் ப்ரோ, டாக்டரை பத்தி குறை சொல்றதுக்கு 108 சீன் ஆமா இருக்கு. அந்த கேன பயிலுங்க அதை எடுக்காம இதை எடுத்து வச்சிருக்கானுங்க. அதுதான் பிரச்சனையே தவிர, ஆனா டாக்டர் குறைய காட்டுறதுக்கு எவ்வளவு சீன் இருக்கு. கமலேஷ் நானும் ப்ரோ, நீங்க சொல்றேன் சார். இந்தியன் இல்ல எவ்வளவோ இல்ல இருக்கு, கமலேஷ் அதை ப்ரோ ஒரு காட்டுங்க. நிமிஷம். இது எது காட்டுறீங்க? அதே இந்தியன் ஒன்ல எடுத்திருப்பாங்க அந்த சீனை பாருங்க. அப்புறம் இல்ல கமலேஷ் சார், ப்ரோ, நீங்க வந்துட்டு ப்ரோ இல்ல கமலேஷ் ப்ரோ, நீங்க வந்துட்டு டாக்டர் தப்பா சொல்றாங்க கோவம் வருதுன்றீங்க. படத்தோட ஓப்பனிங்ல இந்த துப்புரவு பணியாளர்களையும் திட்டுறது, சோ தேவையில்லாம அன்வான்டட் சீன்ஸ் அந்த படத்துல ஏகப்பட்டது இருக்கு. அது சங்கர் சார் இப்ப பண்றதுல அவர் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு நம்ம இது அதுவும் இந்தியன் 2 நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு சங்கர் சார்னு சரி சொன்ன விடுங்க. பாத்தீங்களா? நான் ஒரு மரியாதை சரி ஓகே விடுங்க. அவர் சங்கர் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, டைரக்டர் சங்கர். அதனால அத நம்ம இது ஆரம்பத்துல வந்துட்டு துப்புரவு பணியாளர்கள ரொம்ப இது பண்ணி காட்டுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மக்கள் நம்மளையே வந்துட்டு இந்த இலவச மேட்டர்ல வச்சு அடிக்கிறது. அவரு சும்மா அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. அது ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ நீங்க டாக்டர் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. எல்லா மேட்டரையும் அப்படிதான் அவர் எடுத்து வச்சிருக்காரு அந்த படத்துல. அத அவர மாத்திக்கணும். மாத்திக்க மாட்றாரு. இதுக்கப்புறம் இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நிறைய படத்துல டாக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. அந்த சீனெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது, நடக்காததா காமிக்காதீங்கன்னு சொல்றேன். ப்ரோ டாக்டர்லாம் நீங்க உண்மையிலே சர்வீஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்போ? இல்ல சொல்லுங்க. இல்ல என்ன பண்றாங்க? எல்லாமே பிசினஸ் தானே இப்போ. எல்லாமே பிசினஸ் தானே ப்ரோ. நீங்க சர்வீஸ் பண்றீங்களா இப்போ? இல்ல கம்மி காசுக்கு யாருக்காவது இது பண்ணி கொடுக்குறீங்களா? சொல்லுங்க நான் சார். எதுக்கு சார் பண்ணணும்? இல்ல சார், ஏன் அப்படி பண்றீங்க? உங்களுக்கு எதுக்கு? ஐ மீன் நீங்க டாக்டர்னா எல்லாம் எந்த காலேஜ்ல படிச்சீங்க ப்ரோ? அங்க வந்து கமலேஷ் ப்ரோ எந்த காலேஜ்ல படிச்சீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் எங்க காலேஜ்ல இல்லாத நோயை இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல எந்த காலேஜ்ல படிச்சீங்க? நான் எந்த காலேஜ்ல படிச்சேன் உங்களுக்கு என்னங்க? புரியல. இல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கு எதுக்கு பதில் சொல்றதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? நான் பிரைவேட் காலேஜ்ல தான் படிச்சேன். என்ன இப்போ? சார் நீங்க சம்பாதிங்க சார், அதுக்கு தப்பு இல்ல. பட் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு இந்த ஸ்கேன் எடு அந்த ஸ்கேன் எடு, ஒரு ஸ்கேன் 5000 ரூபாய், அங்க மெடிக்கல் வாங்குறதுல உங்களுக்கு கமிஷன், எல்லா இடத்துலயும் இப்படி கமிஷன் வச்சு இப்படி பண்றீங்களே,
ஒரு மிடில் கிளாஸ் இல்ல லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்க அது என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? இல்ல அது கரெக்ட் கமலேஷ் ப்ரோ, அது நீங்க அது பிராக்டிஸ் அது பண்ண ஒரு ஆரம்பிச்சிட்டீங்களா ப்ரோ? நீங்க என்ன பிராக்டிஸ் ப்ரோ? பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எப்படியும் பிரைவேட் கிளினிக்ல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா யாருக்காவது அந்த மாதிரி 1-2 பேருக்கு அப்படி பண்றீங்களா? நீங்க உங்க ப்ராசஸே நீங்க மனசாட்சி யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. யாருக்கும் அப்படி பண்றது இல்ல ப்ரோ. வந்தாலே அவங்க வந்துட்டு கன்சல்டிங் ஃபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு கரெக்ட் சார்ஜ் பண்றாங்க. கரெக்ட். நீங்க இப்ப டாக்டர்ஸ்லாம் ஏங்க யாருக்கு படத்துக்கு சர்வீஸ் காசு பண்றேன்னு கொடுத்து போறீங்க, சொல்லாதீங்க. அதே மாதிரிதான் கன்சல்டேஷன் காசு கொடுத்து போறீங்க. அதுல போய் என்ன இருக்கு? ஓகே, ப்ரோ இல்ல இப்ப தியேட்டர்லயுமே ஒரு நிமிஷம் தியேட்டர்லயுமே இப்ப 60 ரூபா டிக்கெட் 10 ரூபா டிக்கெட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா? இப்ப நீங்க நீங்க அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க, நீங்க சார்ஜ் இது சம்பாதிக்கிறீங்க. பண்றீங்களா? நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன். என்ன தப்பு? ப்ரோ நீங்க படிச்சது ஐ அம் நாட் சம்பாதிங்க ஓகே. கம்பேரிங் இப்ப வித் கொஞ்சம் சினிமா. ஒருத்தவங்க ஓகே பினான்சியலா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எத்தனை காசை டாக்டர்ஸ் எத்தனை குறைச்சு பேருக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னைக்கு நீங்க அதெல்லாம் நோட் பண்றீங்களா? பண்ணி ப்ரோ பண்ணலாம். ப்ரோ மத்தவங்கள ப்ரோ அதெல்லாம் விட்டுருங்க தலைவா, நான் பண்றேங்க, யாருக்கு நான் தலைவா எவ்வளவு பண்றேங்க. மத்தவங்கள கொடுப்பாங்க? விட்டுருங்க. நீங்க பண்றீங்களா? ஏங்க திரும்ப அவங்களே கேடாம தூக்கிட்டு வர்றாதீங்க எப்பயுமே. அது தப்புங்க. அதை பண்ணக்கூடாதுங்க. சரியா? எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? இது தப்பு. இல்லங்க, அத பேசும்போது இதுவும் பேசுங்க. ஆர்குமெண்டா இல்ல நீங்க இல்ல அதை அதுவும் இல்லாம பேசுங்க. நீங்க அது பேசாதீங்க ஏங்க நான் சொல்லவே இல்லை. அதை அதுவும் பேசும்போது இல்லாம நீங்க இதுவும் பேசுங்க. பேசுறதுக்கு டாக்டரையும் இல்ல கம்பேர் அது பண்றீங்க ப்ரோ. பேசுறதுக்கு ரெடி எவ்வளவுதான். இல்ல தப்பு இருக்கு சரி இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். அதுதான் நான் சொல்றோம் முன்னாடியில இருந்து. தப்பு இருக்கு சரி இருக்கு. இல்ல வந்து நல்லவனும் இருக்கான், உத்தமமான டாக்டர், உத்தமெல்லாம் மக்களுக்கு எவனுமே உதவி கிடையாது ப்ரோ. செய்யணும்னு நினைக்கிறவனும் டாக்டர் இருக்கான். உத்தமெல்லாம் எவனுமே இருக்குங்க. கிடையாது. இல்ல அதெல்லாம் இருக்கு. கிடையாது ப்ரோ. இல்லைங்க அப்படி இல்ல. எல்லாருமே இப்ப மணி மைண்டட் தான். எல்லாமே இப்ப பிசினஸ் ஆயிடுச்சு. இல்ல அது இல்ல இப்ப ரொம்ப அவன் 4 தப்பா பேர் இருப்பாங்க. இது இல்ல பண்ணாதீங்க. 4 பேர் ப்ரோ எனக்கு நிறைய ஒரு நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க. இருக்கு இதுல. அப்படி அதனால சொல்ல வரேன். அதனால ஏங்க உங்க டாக்டரே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டே எல்லாருமே அப்படி ஏற கிடைக்காம மாட்டாங்க. ஒரு போயிடுச்சு. நிமிஷம் இருங்க. உண்மையிலே நீங்க எங்க போங்க யார் அதுதாங்க சொல்றேன். அது உங்களோட பர்சனல் இல்ல உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ப்ரோ அது கரெக்ட். ஒரு 4 பட் பேர் இருப்பாங்களா நல்லவங்க. நான் ஒரு இப்ப இந்த இந்த எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அதுல இருந்து நான் எந்த டாக்டரை பார்த்தாலுமே சரி அவங்க வந்து வெறும் பிசினஸ் மைண்ட் தான். அதுதாங்க. இங்க போனா நம்மளுக்கு இந்த ஐயோ கமிஷன் நீங்க வரும், பாருங்க. இவங்கள ரெஃபர் பண்ணா நம்மளுக்கு இந்த கமிஷன் இது வரும். ஐயா அது உங்க பர்சனல் வெறுப்பு. கரெக்ட். சரியா? சோ அதை நீங்க விட்டுருங்க. அப்ப என்ன உங்க சொல்றீங்க? பர்சனல். டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க, எல்லாம் சர்வீஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அப்படின்னு சார், சொல்றீங்க. சர்வீஸ் See, பண்ணா அவங்க இன்வெஸ்ட் எங்களுக்கு யாரும் பண்ணிருக்காங்க. பணம் டிக்கெட் ஃப்ரீயா கரெக்ட். கொடுக்க போறது இல்ல. நான் எங்களுக்கு இதுதான் யாரும் ஒன்றும் பஸ் பிரச்சனை. சோறு ஒண்ணு ஃப்ரீயா போட போறது இல்ல எங்களுக்கு. என்னையா இது அநியாயமா இருக்கு. ஒண்ணு அப்படி பேசு இல்லை இப்படி பேசிட்டு கமலேஷ் இருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட். நான் தான் சொல்றேன். இல்ல எனக்கு புரியல. எனக்கு உன் கமலேஷ் எல்லா பர்சனல் வெறுப்புக்கு டாக்டர்ஸுமே எல்லா நல்ல டாக்டரும் டாக்டர்ஸ் கேட்டு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன பிரதர்? ப்ரோ என்ன ஏதோ கேட்டீங்க எனக்கு? சோசியல் மீடியாவுக்கு பிடிச்சிருக்கு எல்லா மிகப்பெரிய டாக்டர்ஸுமே நல்ல பீடியர் டாக்டர்ஸ் தாங்க. நினைக்கிறீங்களா நீங்க? ஒண்ணு நீ சரின்னு சொல்லு இல்ல தப்புன்னு சொல்லு அப்படியே வந்துருங்க. அது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. எந்த விஷயத்தையும் சரி தப்புன்னு மட்டுமே அடைக்கிற முடியாதுல்ல. டாக்டர் எல்லாம் தப்புன்னு சொல்லு. எப்படிங்க சொல்ல முடியும்? நிறைய டாக்டர் வந்து நல்லவனும் இருப்பான்ல. இருக்கிறாங்க ப்ரோ, இல்ல நல்லவங்க டாக்டர் இருக்கிறாங்க. எல்லாம் ஆனா யாருமே நல்லவன் எல்லாருமே இதைத்தான் சார் மணி நான் தப்புன்னு மைண்டட் சொல்ல தான். வரேன். அது நல்லவங்களும் டாக்டர் இருக்காங்க, எல்லாம் கெட்டவங்களும் நல்லவன் இருக்காங்க. இல்ல. எல்லாத்துலயுமே உங்க இருக்காங்க 2 அப்படி. எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்காங்களா? டாக்டர் எல்லாம் நல்லவன் சொல்லி இவரு, டாக்டர் எல்லாம் கெட்டவன் சொல்லி அவரு. டாக்டர் எல்லாம் நல்லவன் எப்படிங்க சொல்ல முடியும்? நிறைய பேர் கிட்னி தெரிவிக்கிறானுங்களே. கிட்னி அப்புறம் மட்டும் வைக்கிறானுங்க, வரவனுங்க எல்லாத்தையும் உருவி விட்டுறானுங்க. அப்புறம் எப்படி நான் நல்லவன் சொல்ல முடியும் அப்படின்னு? இவர் வந்து டாக்டர் எல்லாம் கெட்டவன் சொல்லு. ஏங்க நிறைய பேர் ஃப்ரீயா ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் யாரு பண்ணிட்டு பண்றா இருக்காங்க. சொல்லுங்க? இதுல என்ன கொடுமைனா ஏங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக பொதுவா எல்லாருமே நல்லவன் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி கேடயமா மறைஞ்சுக்கிட்டு ஏன் நல்லவங்களாம் இருக்காங்களா? அந்த நல்லவங்க பின்னாடி நாங்க இருக்கோம், நாங்களும் நல்லவங்கன்னு சொல்றவங்களாம் பொய், யோகி, சரி அயோக்கிய, ப்ரோ, ஒரு 1000த்துல தப்பான எத்தனை ஆளுங்க. நல்லவங்க இருப்பாங்க சொல்லுங்க? ப்ரோ ரேஷியோ கம்மி தான் ப்ரோ. கரெக்டுங்க. 1000த்துல 2 பேரு கூட 2 இருக்கட்டுங்க. பேர் அது இருக்காங்க. பிரச்சனை அந்த கிடையாது. 2 நீங்க பொது 2 பேர் மீதி எவ்வளவு பேர் ப்ரோ? எவ்வளவு பேர்? அது மீதி பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க 1000 பேர்த்தையும் கெட்டவன்னு சொல்லுவோம், அந்த 2 பேர்த்தையும் தப்புன்னு சொல்றீங்க இல்லையா? அது தப்பு. அது அப்படி பண்ண முடியாது. அதே டாக்டருங்க அநியாயம் பண்றானுங்கன்னா மிகப்பெரிய அநியாயம் பண்றது அவங்க தான். அது கரெக்ட். இங்க இருக்கிற எல்லா மெடிக்கல் மாஃபியா பண்றது அவங்க தான். அது எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறது இல்ல அவங்க இல்ல தான். தப்பான இல்ல ப்ரோ, விஷயத்த ஒரு மருந்து சில எல்லாத்தையுமே ஒரு கொண்டு சில வரது அவங்க டாக்டர்லாம் தான். அதுக்கு காசு வாங்கிட்டு கமிஷன் கொடுக்கறது எல்லாம் அவங்க தான். அவங்களுக்கு புனிதப்படுத்தினா நமக்கு கோவம் வரும். இல்ல ப்ரோ இங்க அதான் ராமச்சந்திரன்லாம் ஒரு பேசி சொல்றேன். ஒரு சில டாக்டர்லாம் அவங்களால முடியலன்னா நீங்க இப்படி போய் அட்மிட் ஆங்க, இங்க போகாதீங்க, நிறைய காசு வாங்குவாங்க, நீங்க இப்படி போங்க, அங்க அவுட் பேஷண்ட் வார்டுல அந்த இதுல அட்மிட் ஆயிக்கோங்க, நானே வரேன்ற மாதிரி அந்த மாதிரி சொல்ற டாக்டர்லாம் இருக்கிறாங்க ஜி. சில பேர் இருக்கிறாங்க. இருக்காங்க. ஏங்க எல்லா இடத்துலயுமே இங்க நல்லவங்க இருப்பாங்க. இது என்னங்க இருக்கு? கொலை பண்ற கூட நல்லவங்க இருப்பாங்க. கொலை பண்ற கூட சரி ஓகே, சரி பாவமா இருக்க, உன்னை கொலை சொல்லி காசு கொடுத்தாங்க, போயிரு எங்கேயா கண்காணாம ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அன்பு சோர்ல காட்டுவாங்களே கிளைமேக்ஸ்ல. உங்களை கொலை சொன்னாங்க, நீங்க அப்படியே போயிருங்களேன், என்ன உங்களை கொண்டுட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் இருக்கும்ல, அதுதான் உண்மை. ப்ரோ நான் அதான் சொல்ல வரேன். எல்லாருமே கெட்டவன்னு சொல்லாதீங்க, எல்லாருமே நல்லவன்னு சொல்லாதீங்க. நீங்க வெறும் கெட்டவனா மட்டும் போர்ட்ரே பண்ணாதீங்கன்னு சொல்றேன்.
அதுதாங்க நானும் சொன்னேன். அதான் இல்ல ஆனா சரி சரி நீங்க அப்போ 50-50 சொல்றீங்களா? 50 பேர் ஏங்க அதுதாங்க நீங்க வந்து டாக்டர்ல இப்படி தப்பு சொல்லாமனே ஏன் நான் சொல்லாமே டாக்டர் தப்பு அப்படின்னு கேட்டேன். சொல்லலாம்னு அது சொல்லல. இப்படிதான் ஆரம்பிச்சது அந்த இந்த ஆர்குமெண்ட். சீனே அது வந்து ஒரு போகஸான சீன். அந்த சீனை மட்டும் தான் நான் ஏங்க சொல்றேன். அந்த படமே போகஸ்ன்ட்டேன். அப்புறம் சும்மா இப்போ சீனுன்னா என்னங்க அது? அந்த படத்தெல்லாம் வந்து கழுவி ஊத்துனது இவ்வளவுதான் இல்ல. பேசி ஏன் இந்த அளவுக்கு பேசுறீங்க ஒரு படத்தை அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியாச்சு. இல்ல சீன் பை சீன் தான் அடுத்து வந்து ஃப்ரேம் தான் திட்டணும் அந்த படத்தை. இல்ல டாக்டர் 3 மணி நேரம் படத்தை கிட்டத்தட்ட 30 மணி நேரம் இல்ல திட்டியாச்சு. டாக்டர் தான் இன்னும் ஏதாவது திட்டுறதுக்கு மிச்சம் இல்ல மீதி ப்ரோ. இருக்கா? பாபி இல்ல ப்ரோ, சும்மா ஏதாவது பேட்டி பிரைவேட் கொடுத்தாதான் ஹாஸ்பிட்டலா உண்டு. போயிட்டா டாக்டரை தாண்டி அந்த 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 ஹாஸ்பிட்டல் நடத்துற அவங்க கையில தானே எல்லாமே இருக்கு. என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் உண்மையா அவங்க சொன்னா எல்லா அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லுமே ஓனர்ஸ் தான் சம்பாதிப்பாங்க. டாக்டர்ஸ் பெரும்பாலும் எந்த ஹாஸ்பிட்டலுமே சம்பாதிக்க மாட்டாங்க. ஓனர்ஸ் தான் சம்பாதிப்பாங்க. ப்ரோ ஓனர் சம்பாதிக்கிறாங்க. பட் நீங்க மந்த்லி ஸ்டாட்ஸ் காமிக்கணும்ல, என்னால இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. தம்பி அவர் கரெக்டா இல்லையா? டாக்டர் இல்ல அவர் டாக்டர்ன்றதுனால விட்டு போகாம பேசுறாரு. அவர் விடுங்க. தேவன் நீங்க அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போய் பாருங்க. இதெல்லாம் வேற ஹாஸ்பிட்டல்ல பண்ணதெல்லாம் அதெல்லாம் எடுத்து கையில வச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு எடுத்த ப்ரோ ரிப்போர்ட்டை கூட ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே ப்ரோ. இப்போ நீங்க ஒரு இடத்துல ஸ்கேன் பார்த்துட்டு வருவீங்க, நீங்க செகண்ட் ஒப்பீனியன் போலான்ட்டு வேற இடத்துல அதே ஸ்கேன் எடுத்துட்டு போவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த ஸ்கேன் சரியில்லை, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்கேன் எடுங்க அப்படின்வாங்க. அப்போ யாரு மிடில் கிளாஸ்ல லோவர் கிளாஸ்ல இருக்கவங்க 3000 3500 ஒரு ஸ்கேன் கேட்பானுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கஷ்டம் தானே. அது விடுங்க. ஒரு வேற ஆப்ஷன் இல்லை. எந்த ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்கு அப்படின்றதுனால வேற வழி இல்லாம இப்போ திமுக அதிமுக 2 கட்சி தான் இருக்கு. இந்த 2 கட்சியில இல்லை இது நல்ல கட்சி அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ற ஆப்ஷன்ல நம்ம இருக்கோம். எங்க போனாலும் கடைசி ஹாஸ்பிட்டல் தான் போகணும், டாக்டர் தான் போகணும். நீங்க இந்த இந்தியன் தாத்தா மாதிரி ஏதோ வறுமக்கலை கத்துக்கிட்டு எவனா ஒருத்தன் புதுசாக கொண்டு வந்து இதை பண்ணிட்டானா இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் ஆளும் இல்லையே. ஒரே ஒரு இது மட்டும் சொல்ற ஒரு ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. என்னைக்குனாலும் சரி, ஒரு 10,000 15,000 பார்க்காதீங்க, ஒரு நல்ல இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. என்னைக்காவது 10 லட்சம் 15 லட்சம் தேவைங்க எவனும் கொடுக்க மாட்டான். அப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் 10 லட்ச ரூபா தேவைப்படும் போது இன்சூரன்ஸ் தான் காப்பாற்றும். இது ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 10,000 15,000 பார்க்காதீங்க ஒரு வருஷத்துக்கு. அது தயவு செஞ்சு போட்டு வச்சிருங்க. நான் இன்சூரன்ஸை ப்ரொமோட் பண்ணல, இது உங்களுக்கு தான். யாருமே நம்ம ஏதாவது ஒருத்தனும் தர மாட்டான். ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் 10,000 15,000 ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போனால் ஈஸியாக சொல்லுவான் 10 லட்சம் 15 லட்சம்னுவான். நம்ம அந்த சமயம் எங்கேயுமே போக முடியாது. ஜஸ்ட் ஒரு 10,000 15,000 யோசிக்காதீங்க. ஏன்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதனால தான் நான் சொல்றேன். அதுலேருந்து நான் வெறுத்துட்டேன். ஐ மீன் டாக்டர்னாலே எனக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்டே போயிடுச்சு. நான் எல்லா ப்ரொஃபஷனலும் மதிக்கிறவன், பட் அது டாக்டர்னாலே ஒரு ரெஸ்பெக்டே எனக்கு போயிடுச்சு. எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஐ மீன் எல்லாருமே சம்பாதிக்க தான் வரோம், பட் அது ஒரு டீசெண்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே தோழர், அதான் ஆதி பேசுவாப்ல இதுக்கு கரெக்டா. என்ன தோழர் வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க. சங்கரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு தோழர். அவர் அடிக்கலாமே, என்ன இருக்கு? அவரு அடி வாங்க வேண்டியவர் தானங்க. இருக்கு அவரு எப்படியோ ஒரு 20-30 கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரு. ஏன் அவர் அடிச்சிட்டு இருக்காருன்னா என்ன ஒரு 40 கமெண்ட் போடுறதுனால சம்பளம் திருப்பி கொடுத்துட்டு போறாரா? லைக்காக்கு நம்ம 30 கோடி வாங்கிட்டேன் எல்லாரும் படம் முடிக்கலன்றாங்க, ஒரு 10 கோடி வச்சுக்கிட்டு கொடுக்க போறாரா? இல்ல திட்டுறது தானே, சும்மா தானே திட்டுறானுங்க, திட்டு போறானுங்க. என்னப்ப இல்ல கார்த்திக் திட்டின வேற. இப்ப நம்ம வந்து திட்ட கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டா இதுல வந்துட்டு அவங்க முட்டா பயிலுக, சினிமா தெரியாத சில பயிலுக அப்படின்னு படம் பிடிக்கலன்னு சொல்றவங்க பூரா வந்து இப்ப இது ஃபேஷன் ஆயிடுச்சு. வந்து யூடியூப்ல வந்து ஜாலியா திட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு திருப்பி அடுத்த இன்டர்வியூல வந்து அதே ரசிகர்கள் தான் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்ட தான் வந்து பேசணும் அப்படிங்கறதுலாம் கூட இல்லை. இதுக்கு முன்னாடியே அதே ரசிகர்கள்கிட்ட தான் வந்து பேசினாங்க. அதே ரசிகர்கள் தான் ஜெயலலிதாண்டெல்லாம் பார்த்தாங்க. என்ன பண்றது, ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா அரசியல்வாதி புத்தி தான். அம்மா சாமி ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து ஓட்டுவாங்க. அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆளா அப்படின்னா பேச்சே மாறிடுது. சாரி ப்ரோ, எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பிடிக்கும், அதனால கேட்பேன் நானு. எனக்கு எது கோவம் வந்ததுன்னா அவங்க பொண்ணுங்களும் டாக்டர்ஸ் தான், அவங்க அந்த மாதிரி காமிக்கும் போது தான் நமக்கு இரிட்டேட் ஆச்சு.
இல்லைன்னா எங்களுக்கு அந்த கோவம் இல்லைங்க தேர்ட் மேன் எடுத்து எங்களுக்கு ஒரு கோவமே வந்திருக்காது. மனுஷன்ட்ட எதை வச்சீங்க நீங்க வந்து மாறல எதிர்பார்ப்பீங்க? எனக்கு புரியலங்க. இல்லைங்க அவங்க பொண்ணு டாக்டர்ஸ் தான், இல்ல அதுக்காக அவங்க பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா கண்டிப்பா அது வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்ல முடியும். எனக்கு புரியலங்க. எடுத்தது தாங்க பேச முடியும் அதுக்குன்னு. அதுக்காக தான் எனக்கு கோவம் வந்தது. இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா சரி தப்பு சார் தப்பு அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்க பொண்ணே ஒரு டாக்டர்ஸா இருக்கும்போது அவங்க அப்படி எடுக்கும்போது தான் நம்ம கோவமா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த தப்பை அவங்களே பண்ணியிருக்காங்க. ப்ரோ இந்த டாபிக் விடுங்க ப்ரோ, ஃபுல்லா டாக்டர் 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 இருக்கீங்க. ஓகே ப்ரோ, வேற எதனா சரி ப்ரோ, பேசுங்க பை. ப்ரோ. அண்ணா சொல்லுங்க, நான் தங்கலான் பாட்டு கேட்டீங்களா? பிடிச்சதா உங்களுக்கு? பெருசா கேட்க ஒரு டைம் கேட்டேன், அவ்வளவுதான். ப்ரோ ராயலோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ப்ரோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்? எஸ்ஜே சூர்யா இன்னைக்கு இன்டர்வியூ சூப்பரா நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த ராயனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ராயன்ற பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு தம்பி யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாங்க. ராவணனோட கேரக்டர் அந்த சூர்பனகையா அவங்களோட தங்கச்சி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து ஜோசரா அந்த மாதிரிலாம் வச்சு 2 அண்ணன் தம்பி அந்த மாதிரிலாம் வச்சு காமிச்சிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் அந்த சின்ன வயசு போஸ்டர் ஒன்று இருக்குல்ல, குழந்தையா நிற்கிறது இவங்க சின்ன வயசுல, அதையும் காமிச்சு இதையும் காமிச்சு ராயன் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இவர் விஜய் சூர்யா பேசும்போது கூட ஒரு மகாபாரதத்தையும் ஒரு ராமாயணத்தையும் அதில் இருக்க ஹைலைட் சீன்ஸ்லாம் எடுத்து ஒரு படம் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை அதில் இருக்க ஒரு ராவணனோட ஒரு சின்ன ஒரு நாட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. பார்ப்போம். அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த பிளே. அதான் அது எந்த மாதிரி எடுத்திருக்காருன்றது நமக்கு தெரியல. ப்ரோ நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்றாங்க ப்ரோ தனுஷோட கேரக்டர் இந்த படத்துல. நிறைய விதம்பரம் சொல்றாங்க நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுதானே ராவணன் கதை தானே. ராவணன் நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்னா அவர் வந்து பழி வாங்குற ஒருத்தர் தானே இருப்பாரு அவரோட கதையில. அண்ணா இல்ல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்ப நான் இன்டர்வியூ பார்த்தேன் எஸ்ஜே சூர்யா சார் இன்டர்வியூ. அவருக்கு கேக் வெட்ட போறாங்கண்ணா பர்த்டேன்னு. எதுக்குங்க கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, எதுக்கு கேக் அப்படின்றாரு. ஆனா அவர் பயங்கர இன்ஸ்பிரேஷன் தான் அவரு. இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்காரு பாருங்கண்ணா சூப்பரா. ஆனா என்ன அவரோட இன்டர்வியூஸ்லாம் சும்மா ஒரு ஒரு ரேண்டமா நான் ஒரு கம்பைலேஷன் மாதிரி எடுத்து வச்சிருப்பேன் போன்ல. அதை வந்து அதை எடுத்து பார்த்தாலே பயங்கர இதுவா இருக்கும். ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாப்புல, இந்த என்னால முடியாத ஒண்ணு என் மனசு தேடாது, அதனால என் மனசு ஏதாவது ஒண்ணு செய்ய நடின்னு சொல்லி நடிச்சிருவேன், மியூசிக் போடுன்னு சொல்லிட்டு நான் மியூசிக் போட்டுருவேன். ஏன்னா என்னால முடியாது அப்படிங்கிற விஷயத்த என் மனசு தேடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செமையான வேர்டு அது. அந்த மாதிரி நிறைய அவர் அடிக்கடி போற போக்குல ஒண்ணு போட்டுட்டு போவாப்புல. இந்த இது சொல்லுவாப்புல, விஜய் சூர்யா வந்து நல்லவனான்னு தெரியாது, நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, திறமையானவனா திறமை இல்லாதவனான்னு தெரியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், விஜய் சூர்யா வேலைக்கு உண்மையான அதை மட்டும் எங்களை உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாப்புல. இந்த மாதிரி குட்டி குட்டியா அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிஃப்ட் சார் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அப்படியே போற போக்குல போட்டு போவாரு. அது இன்டர்வியூ பார்த்தாலே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி இதுவா இருக்கும். இல்ல தொலை அது இன்டர்வியூலாம் சொல்ல மாட்டாரு, ப்ரிப்பேர்டாலாம் சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலா ரியலா பேசினா அப்படிதான் பேசுவார் அவர். அதான் சொல்றேன், போற போக்குல போட்டு பேசும்போது. ஆமா, பேசும்போதே நார்மலா பேசும்போதே நிறைய விஷயம் வந்து ஃப்ளோல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. சார் நல்லா இருந்துச்சு சார், எது தலைவா, சரி சொன்னீங்களா, சிரிப்பாரு அவர் ஸ்டைல சிரிச்சுட்டு அப்படியா அந்த மாதிரி ஃப்ளோல சொல்லுவாருங்க. எப்பயுமே அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு ஒரு இன்பில்ட்டாவே அது வந்துடும் அவருக்கு. ஆமா அது ரொம்ப பயங்கரம். அந்த உடம்பு முழுக்க நெருப்பு பத்தி எரிஞ்சுட்டே இருக்குன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷன் வேற எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டாரா, எந்நேரமும் லட்சியம் வேலை உழைப்பு இதை பத்தி மட்டும் தான் யோசிச்சே இருப்பாரான்ற மாதிரி பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு கேரக்டர். அவருக்கு மேனேஜர் கிடையாது, கால் ஷீட் பாக்குறது ஆள் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாமே இவருதான். எல்லாமே இவரே பண்ணுவாரு. இத்தனை படம் நடிக்கிறாரு, இன்னும் அவரோட அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அவர் தான் பார்ப்பாரு, அவருடைய எல்லாத்தையுமே அவர் தான் பார்த்துக்குவாரு.
அதையும் நம்மளால உட்காந்து மிஞ்சி எல்லாத்தையுமே போனா நோட் நம்மளால பண்ணி ஒரு முடியும். 2 அதுதான் அடியை பார்க்க பிளான் பண்ண முடியும். ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அதான் இன்னும் மிஞ்சி போனா நம்மளால ஒரு அடுத்த 2 ஸ்டெப்பை பிளான் பண்ண முடியும். ஆனா எப்படி ஒரு மனுஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆவேன், அப்புறம் டைரக்டர் ஆவேன், டைரக்டர் ஆகி எல்லாரையும் வச்சு ஹிட் கொடுத்து நான் பெரிய சூப்பர் ஸ்டார் டைரக்டர் ஆவேன், ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆவேன், ஆகி நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆவேன் அப்படின்னு அதுக்கு எப்படி ஒருத்தரால இப்படி இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் பிளான் பண்ண முடியும்? 15 வருஷம் கழிச்சு நான் அப்படி ஆவேன், 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நான் அப்படி ஆவேன்லாம் எப்படி ஒருத்தரால யோசிக்க முடியும்னா பயங்கர ஆச்சரியம். ஆனா அதுவும் இல்லைன்னா நியூ ப்ரோ படம் அப்ப அவர் தமிழ் வெர்ஷன்ல நியூக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் அப்படியே சைமல்டேனியஸா இதுவும் தெலுங்கும் பண்றாரு. அதுல டைரக்டர் மகேஷ் பாபு வச்சு எப்பா அதெல்லாம் யோசிச்சுப்பா. அந்த பரத்வாஜ் ரங்கனோட ஒரு இன்டர்வியூ இருக்கும், ஒரு 53 நிமிஷம் இன்டர்வியூ, ஃபுல்லா பாசிட்டிவிட்டி தான். ஆமா ஆமா பயங்கரம் அது. தெளிச்சு விட்டுருப்பாப்ல எப்பா. இன்னொன்னு இந்த மாரிமுத்து சொல்லியிருப்பாப்லையே எஸ்.ஜே. சூர்யா அதுக்கப்புறம் உருவான இல்ல கதையை அதுக்கப்புறம் ஆமா ஆமா சாய் பைக் விசித்ரால சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. இல்ல அது இல்லைங்க, இந்த இது சார் அவங்க சட்டையெல்லாம் சுருக்குமா இருப்பான் சார். அது வரைக்கும் வந்து இதுல அப்படி இந்த லைலால ஒரு வார்டனை கரெக்ட் பண்ணி ஒரு மேன்ஷன்ல ஒரு சின்ன ஐ மீன் லைலா காலேஜ்ல ஒரு சின்ன ரூம் எடுத்து அதுல தங்கியிருந்தான் சார். அது வரைக்கும் பூனை மாதிரி இருந்தவன் புலியா மாதிரி கதை சொன்னான் சார் அப்படின்னு சொல்லி அதை அவரு மாரிமுத்து வந்து அதை விளக்குற விதமே, அதாவது வாலி கதையை வந்து அஜித் கிட்ட எப்படி சொன்னாப்ல அப்படின்னு விளக்குற விதமே பயங்கரமா இருக்குது. அது ஒரு அதுவே ஒரு மாஸ் சீன் மாதிரி இருக்கும். ப்ரோ அவரோட கில்லர் படம் வருமா ப்ரோ? அவரோட டைரக்ஷன் நெக்ஸ்ட் எப்போ ஒரு எதிர்பார்க்கலாம்? அது இன்னும் ஆரம்பிக்கல ப்ரோ, தெரியல எப்ப ஆரம்பிக்கிறாரு. ஏதோ கார்லாம் பேக் டு பேக் பிரான்ஸ்ல இருந்து கார். ஆமா அது பண்ணாரு, போன வருஷமே பண்ணாருல. பேக் டு பேக் படம் வந்து கமிட் ஆயிட்டே இருக்குல்ல, அதனால அப்படி இது அது நான் கேட்பேன் சார் படம் நடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு அந்த படத்தை ஆரம்பிட்டான்னு. நல்ல கதையை உடைய தலைவா உண்மையாரு, அதையும் விடவும் மனசு வரல அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு கருத்து, ஏன் எல்லாருமே வந்து கரெக்டா எனக்கு இண்டஸ்ட்ரியில பிறகு எல்லாருமே கூட எஸ்.ஜே. சூர்யா பேசும்போது மட்டும் எஸ்.ஜே. சூர்யா வாய்ஸ்க்கே போயிடுறாங்க. அது வேற யாராவது பேசும்போது அது அவர் ரசிச்சு பாப்பாளுங்க, ரசிச்சு பாப்பாங்க அவரை. அவர் எப்படின்னா அவர் பேசும்போது அவர் ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். அப்படியே அவர் சொல்றது எல்லாமே வந்து ஒன்னு ஒண்ணு கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அவரு இந்த விஜய் கூட சொல்லியிருப்பாருல அந்த இதுல எஸ்.ஜே. சூர்யா கதை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா கதைனா நீங்க நரேட் பண்ணினா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. 2 மணி நேரம் கதையெல்லாம் குஷியோட கதையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையில நார்மலாவே பேசிட்டு இருந்தாலே அவர் கதை சொல்ற மாதிரி தான் பேசுவார். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல ப்ரோ, குஷில வந்து விஜயோட ஆக்டிங் பார்த்தாவே எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா அப்படியே எஸ்.ஜே. சூர்யா பண்ணி காமிச்சு. ஆமா நீ குஷில எடுத்து பாருங்க, இன்டர்வல் பிளாக்லாம் அதான் இருக்கும். இன்டர்வல்ல எஸ்.ஜே. சூர்யா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஆமா 2 பேருமே எஸ்.ஜே. சூர்யா தான். அந்த இன்டர்வல் பிளாக் எடுத்துட்டீங்கன்னா 2 பேருமே எஸ்.ஜே. சூர்யா தான். விஜய் எஸ்.ஜே. சூர்யா தான், ஜோதிகாவும் எஸ்.ஜே. சூர்யா தான். அதே மாதிரிதான் அஜித்தும். இதுல இவர் சொல்லுவார்ல, ஒரு மாரிமுத்து சொல்லியிருப்பாரு அந்த சாய் விசித்ரா பேட்டியில, வாலியோட ஷூட்டிங்ல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து எஸ்.ஜே. சூர்யா சொல்லி கொடுத்துருவாங்க. சார் 2 ஸ்டெப் நடந்த அப்படி திரும்பி பாருங்க, அப்படியே ஸ்டே பண்ணுங்க சார் இன்னும் 2 செகண்ட் அப்படின்னு மொத்தமாவே அது வந்து அப்படியே எஸ்.ஜே. சூர்யா தான். அதே மாதிரி அதுல சிம்ரன் பண்றதும் அப்படியே எஸ்.ஜே. சூர்யா மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸ்லயும் அவர் ஒரு சின்ன எஸ்.ஜே. சூர்யாவை கூட்டிடுவார் அதுக்குள்ள. அண்ணா இப்ப ஆளும் பயங்கர ஸ்மார்ட் ஆயிட்டாருண்ணா. வேற அதுவும் ராயன்ல எல்லாம் சூப்பரா இருக்காருண்ணா. லுக் அப்படி இருக்கு. ராயன்ல ஒரு பெரிய இது என்னன்னா, ரொம்ப நாளா நம்ம எஸ்.ஜே. சூர்யா ஒரு மாதிரி ஜிகு காஸ்டியூம்லயே பாத்துட்டோமா. கரெக்ட். ஒரிஜினல் எஸ்.ஜே. சூர்யா ஃபேஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இதுலதான் தெரிஞ்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா இது உண்மைதான். ஏன்னா இது எல்லாத்தையும் அவர் காஸ்டியூம், அவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மறைச்சிரும். இந்த மார்க் ஆண்டனியோ இல்ல இதுலயோ எல்லாத்துலயும் வந்து அது டாமினேட் ஆயிடும். இதெல்லாம் கிளியர் கட்டா அவர் தெரியுறாரு. நீங்க சொல்றது கரெக்ட். இதுல ரொம்ப நேச்சுரலா இருந்தாரு, நல்லா பயங்கரமா. தனுஷுமே இதுல சூப்பர். ஆனா இது மொத்தமாவே இந்த சினிமாட்டோகிராஃபி இதுவே செம்மையா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைட்டிங்ஸ் தான் ப்ரோ அதுவும் நல்லா இருந்துச்சு. லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் லைட்டிங்ஸ் கடைசியா இறைவி படத்துல தான் கொஞ்சம் நார்மலா நான் கிட்ட எஸ்.ஜே. சூர்யா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இறைவி ப்ரோ, இறைவில எல்லாம் செம்மையா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருப்பாரு. இந்த கப்பல் கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் அடிக்கிறது ப்ரோ. இறைவி படத்துல கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் எல்லாம் செமையா இருக்கும் ப்ரோ. அவரோட அந்த எக்ஸ்பிரஷனு
நம்மளாம் மனுஷ பிரிவுதான், நம்மளாம் ஆம்பளை பிரிவுன்னு சொல்லி ஒரு கடைசி ஒரு டைலாக் கொண்டு வரும் பாருங்க, அதெல்லாம் செம்மையா மிரட்டி இருப்பாரு அந்த கிளைமேக்ஸ் டைலாக்லாம். ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. பட் அந்த ஆரம்பத்துல அவர் பண்றதே செமையா இருக்கும். டேய் என்னடா பெருசா பிடிக்கிட்டீங்க போங்கடா அப்படின்னு டீல் பண்ண அப்படிலாம் ஒருத்தனை அந்த இவனை டேரக்டரை அது, அப்புறம் அந்த காதல் கப்பல் பாட்டு, அதெல்லாம் பயங்கரமா அந்த அந்த படம் முழுக்கவே பயங்கரமா இருந்தது. ஆனா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீன் இருக்குமே, அவன் கிளிப்பான் நாய் நாய் அந்த படமும் கமர்ஷியல் ஆயிட்டே அவ்வளவுதானே ப்ரோ? இறைவியும் ஓடல, கமர்ஷியலா ஓடல. ஆனா இப்ப இந்த இறைவில இருந்து அவர் ட்ராக் வேற. அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படம் எது பிடிக்கும் உங்களுக்கு? இப்ப அன்பே நான் எனக்கு நியூ பிடிக்குங்க, நியூவே பிடிக்கும். நியூ வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் தனியே போய் பார்த்த படம் தியேட்டர்ல, யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. அப்ப நியூ வரும்போது ஏ சர்டிஃபிகேட் படம், அப்போ சேலத்துல வந்து ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தானுங்க. அப்போ வந்து ஓவர் பண்ணுவானுங்க 18 வயசு கீழே இருக்கும். இந்த இப்போ மாலில் வச்சிருக்காங்கல்ல 18 வயசு கீழே இருக்கும் உள்ளோட மாட்டோம்னு. அப்போ நம்ம இப்போ 18 வயசே ஆகலைன்னு நினைக்கிறேன், 16-12 வயசு தான். அவனுக்கு முன்னாடி எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருவானுங்க, 18 வயசு கீழே இருக்கவனுக்கு அனுமதி இல்லைன்னு ஒட்டி வச்சிருவானுங்க. சரி நம்ம போனா பிடிச்சிக்கிச்சு உள்ள வச்சிருவானுங்களோ நம்மள ஒரு பயம் இருக்கும்ல. 18 வயசு கீழே இருக்கவங்கள மாட்டேன்றான். போகும்போது நம்ம கிட்ட ஏதாவது ஐடி கார்டு கேட்பானோ, இல்லை நம்மளை வந்து டேய் நீ 18 வயசு இல்லைன்னு சொல்லி பிடிச்சிருவானுன்னு ஒரு பயமாகவும் இருக்கும்ல. அப்படி பயந்தே டிக்கெட் எடுத்து அந்த படத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி ஓகே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சோலோவாக தான். அப்போ 40 ரூபா தான் டிக்கெட்டு, ஏசி தேட்டருக்கு வெறும் 40 ரூபா வாங்கிட்டு தனியாக நம்ம ஹைட்டாக இருக்கலாம் அது, அதனால அவனுக்கு இது கேட்கல. அப்போ உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னே படம் பார்த்துட்டு இருக்கேன், பயங்கரம் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு, என்ஜாய் பார்க்குறானுங்க படத்தை. அந்த ஒரு சீனுக்கும் கிளாப்ஸு சவுண்டு, சிரிப்பு சவுண்டு தான் வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் அந்த படம். நமக்கு வந்து இந்த டபுள் மீனிங், நீங்களாம் வந்து டபுள் மீனிங் டைலாக்ன்றது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சுல்ல. அன்னைக்கெல்லாம் டபுள் மீனிங்காக ஒரு டைலாக் வந்துச்சுன்னா தேட்டருக்கு பயங்கரமாக விழுந்து சிரிக்கும். அந்த மாதிரி அந்த படத்துல வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கும். பயங்கரமான என்ஜாய்மெண்ட் அந்த படம் பார்த்தது, இன்னைக்குமே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணா அது சிம்ரனோட வர சீன்லாம் செம்மையா இருக்கும், ஃபன் பண்ணிருப்பாருண்ணா எப்பா. ஆனா ஆக்சுவலி அவருக்கு இறைவிக்கு முன்னாடி இசையில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு, இசையில இருந்தே அவருக்கு திருப்பி செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சொல்லணும். இல்ல இசை வந்து ஆனா பெருசா ஓடுற சொல்ல காட்டி இந்த எஸ் சூர்யாவால நடிக்க முடியும், அவர் இன்னும் போகல. ஏன்னா ஆக்சுவலி ஒரு டைம்ல என்ன பண்றாங்கன்னா பிராண்டே பண்ணாங்க, அவ்வளவுதான் ஃபீல்ட் அவுட் முடிஞ்சு, இது கதை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த வியாபாரி அது இது இல்ல, அவர் மத்த டைரக்டர் கூட மத்த டைரக்டர் படம் பண்ணும்போது அந்த ரீச் ஆகல. நியூட்டனின் 3ஆம் விதி, ஆமா திருமகன் ஒரு படம் இருக்கும், திருமகன் வியாபாரி, கேவலப்படுத்திட்டாங்க பயங்கரமா. வந்து இவருக்கு வந்து நடிப்பு வரல, ஓவர் ஆக்டிங் பண்றாரு, இதுக்கு தேவலாம் பண்றதா அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த இசையில வந்து முக்கியமா டைரக்ஷன் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இத்தனைக்கும் அந்த படம் கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு பெருசா ஒப்பாது. ஏன்னா என்ன அது மொத்தமா போங்கு பண்ணிட்டீங்க கனவுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மற்றபடிக்கு நீங்க மியூசிக்குங்க, ரஹ்மான் வந்து கேட்டுட்டு சொன்னாரு இது வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் போட்ட மாதிரி இருக்கு இந்த ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நல்லா இருக்கும். அந்த இசை வீசி பாட்டு, புத்தாண்டின் முதல் நாள், எல்லாமே சூப்பரா இருக்கும். சரியான டைரக்ஷன், இது ரொம்ப நல்ல படம் கம்பேரிட்டிவ்லி. அவரோட இப்ப இருக்கிற அளவுக்கு இல்ல, அட்டகாசமா இருக்கும். அதுவும் சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் அவன் சொல்லி கொடுத்தாரு எஸ் சூர்யா, கஞ்சா கருப்பு இவருக்கு சத்யராஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சீன் வருவாங்க, ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க சத்யராஜ். அந்த பொண்ணு வந்து சொல்லும், நான் வந்து ஃபீல் பண்ணோம், ஐயோ அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு நம்ம புருஷன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றோமா, அவர் ரொம்ப நல்லவா இருக்கான்னு தோணுதுல. ஆமா, அவரை உடனே போய் பார்க்கணும்னு தோணும்ல, அவன் கொண்டு போடுவேன் போ அப்படின்னு. கிட்டத்தட்ட அது வந்து அப்படியே கேஷுவலா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இசை ஆடிலாம் சில ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு எஸ் ஜே சூர்யா, சத்யராஜ் தான் சொல்லியிருந்தாரு, என்ன வில்லன் ரோல் சொல்ல போறாருன்னு நான் உட்காந்துருந்தேன். ஆனா அதுல ஒரு துப்புற சீன் இருக்கும், எச்சியில வச்சு ஒண்ணு பண்ற, அதை கேட்டுட்டு ஓகே நம்ம சம்பளமே இல்லாம நடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு. அந்த சீனும் பயங்கரமா இருக்கும். நல்ல படம் தான் அது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு, அதாவது கிளைமேக்ஸ்ல நம்ம இப்படி எடுத்தா அவருக்கு வச்சுக்குவாரு, இப்படி எடுத்தா இவருக்கு வச்சுக்குவாரு, என்ன பண்ணலாம், சரி பேசாம கனவுன்னு முடிச்சு விட்டுலாம், நம்ம யாருக்கும் பார்க்க இல்லாம போயிருவோம் அப்படின்னு முடிச்சுட்டாரு கடைசியா.
ஆனா நீங்க இப்ப கார்த்தினா நீங்க சொன்னீங்களா நியூ வந்துட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்னு. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு நெஞ்சம் மறப்பதில்லை தியேட்டர்ல பிளாஸ்ட்னா அது கிளைமேக்ஸ் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதுல எப்பா சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதுக்கே அது ரொம்ப டார்க்கான கேரக்டர். ஆனா அத பயங்கரமா பயங்கர சில்வா ஸ்டைல்ல ஒரு படம் அது. அது சூப்பரா பண்ணியிருந்தாரு அதுவும். ஆக்சுவலா அவர் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டே இருந்தாரு. நெஞ்சம் மறப்பதிலே தான் என்ன ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுது. அது கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் ஆயிட்டதுனால அப்படியே அது இதாயிடுச்சு. அவர் சொல்லுவாரு, இறைவி என்னை நடிகனாக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை ஸ்டார் ஆக்கும் அப்படின்னு எல்லா பேர்லயும் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா ஆக்சுவலி அதுக்கு ஒருத்தான படம் தான், ஸ்டார் ஆயிருக்க வேண்டிய படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு இப்போ ரொம்ப சர்க்கஸ் மாதிரி இருந்துச்சு. மற்றபடிக்கு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சொல்லுவாரு ரஜினா கிட்ட, பசிக்குதுதான் வயிறெல்லாம் வலிக்குது என்ன பண்றது அப்படின்னாரு. ஆமா சாப்பிட அது என்ன இன்னொரு சீன் இருக்குமே, அது என்னது நீ பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட என்ன பண்ற அண்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சீன் வரும். சூப்பரா இருக்கும். அப்புறம் சும்மாறா. ஆக்சுவலி இந்த படத்துல நிறைய விஷயம் வெளியே பார்ப்போம். அது ஓடிச்சா கார்த்தி? ஆனா நெஞ்சம் மறப்பதிலையும் வந்து முழுக்க செல்வராகவன் தான். செல்வராகவனுடைய கரெக்ட். பட் நடிப்பு இருக்குல்ல பயங்கரமா புடிச்சு பார்த்துருப்பாரு. சும்மாறா மேட்ரு, வாய்ஸ் மாடுலேஷனு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆடுறது கூட எல்லாமே செம்மையா இருக்கு. அது ஓடிச்சா கார்த்தி? அது ஓரளவுக்கு நல்ல டீசன்ட் கலெக்ஷன் தான். அது ரொம்ப டிலேக்கு அப்புறம் 5-6 வருஷம் டிலேக்கு அப்புறம் வந்து கூட நல்ல கலெக்ஷன் தான். கார்த்தி ப்ரோ, ஆனா நான் வந்து மெர்சலோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாசஸ் வந்து எஸ்ஜே சூர்யா சார் மூலமா தான் வாங்கணும். ஆகஸ்ட் 21 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மெர்சல் ஆகஸ்ட் எக்ஸாக்டா டேட் தெரியல. அப்போ வந்து ஏவிஎம் கிட்ட தான் போய் வந்தோம். அப்போ இவர் இருந்தார், எஸ்ஜே சூர்யா சார் இருந்தாரு. அப்போ வந்து லைக் வந்து அவங்க இன்னும் 2 பேர் இருந்தாங்க. லைக் லிக்வர் சாப்பிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஒரு மக் மாதிரி, அதாவது லிக்வர்னு தெரியாத மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. பட் போட்டோ கொடுக்க அவர் ரெடியா தான் இருந்தாரு. பட் வந்து அவங்க கூட இருக்கவங்க இல்ல வேணாம், பாசஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பாசஸ் வாங்கி தான் மெர்சல் ஆடியோ லான்ச் பார்த்தோம். ஆகஸ்ட் மந்த் நடந்துச்சு. கார்த்திக் ப்ரோ எஸ்ஜே சூர்யாவுக்கும் விஜய்க்கு ஒரு படம் பண்ணி வச்சிருந்தாருல அந்த 2006 2007. ஆனா அது வந்து டெவலப் ஆகல. விஜய்க்கு ஒரு அதான் புலி பவன் கல்யாணம் வச்சு எடுத்தாரு அந்த படம் தான். ஆனா ஆக்சுவலா இதுதான் டெவலப் ஆகல. அவரோட ஏசி தான் வந்து டேக் ஆஃபே ஆகல. புலி வந்து பவன் கல்யாணம் பண்ணிட்டாப்ல. ஆனா அப்புறம் ஆக்சுவலா சிம்பு வச்சு ஒண்ணு பண்ணாரு, அதான் டேக் ஆஃப் ஆகுது. ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நெஞ்சம் மறப்பதில்லை டைம்ல பவன் கல்யாணோட ஒரு தெலுங்கு படம் பண்றதா இருந்துச்சு. அதுதான் வீரம் ரீமேக். ஏதோ கட்டமராயிடுவோ ஏதோ. ஆமா, அந்த படம் அவர் பண்ண முடியாம போச்சு. பூஜெல்லாம் ஆக்சுவலா போட்டாங்க, ஆனா பண்ண முடியல. அப்புறம் இப்ப நிறைய ஸ்டார்ஸ் அவரை இமிடேட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் பார்த்து ரொம்ப பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாம் பக்கா பண்ணது ஆதிக் தானா. ஆதிக் வந்துட்டு அப்படியே எஸ்டி சூர்யா சார் மாதிரியே. ஆமா, அவர் அப்படியே பண்ணுவாரு. ஆதிக்கு இயல்பாவே ஒரு இது இருக்குல்ல, ஒரு எக்ஸாகரேட், இயல்பாவே ஒரு எக்ஸ்ட்ரீமா தான் இருப்பாப்ல, ஹைப்பர் ஆக்டிவா தான் இருப்பாப்ல. அதனால அது அவருக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு. அதுல அவர் சொல்லியிருந்தாரு, நான் பரதவச்சரகன் இன்டர்வியூல, மார்க் ஆண்டனி செகண்ட் ஹாஃப்ல அந்த இது கலவுனதா அப்படி கலவுல அப்படி. ஆமா ஆனா அது செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எஸ்டி சூர்யா பையன் வருவார்ல, அதுக்கு வந்துட்டு நியூ தான் நான் கேட்டேன். அன்பே யார் உயிரே தான் நான் கேட்டேன். அந்த மாடுலேஷன் தான் கேட்டேன் அப்படின்ட்டு அதை நடிச்செல்லாம் காட்டியிருந்தாரு. ஸோ பயங்கரமா இருந்துச்சு அது. மார்க் ஆண்டனிலாம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அப்பாவும் பையனும் 2 கேரக்டர் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டாருங்க. பீக்னா சரியான டயலாக்ஸ் ரைட்டிங். ஏங்க செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்ல, அந்த படமே எஸ்ஜே சூர்யா படம் தாங்க. ஆமா இல்ல அந்த இதெல்லாம் எழுதுனாங்களா இல்ல? நிறைய மீம் வந்து இன்னும் சுத்திட்டு இருக்குல்ல மார்க் ஆண்டனி. ஆமா சொல்லாத, என்னடா வளர்ற. ஆனா இல்ல, இது சில இதெல்லாம் அவர் ஆன் தி ஸ்பாட்ல போட்டாரா இல்ல டயலாக்கா? இந்த சீன்லாம் ஒண்ணு இருக்குமே, அறிவு கட்ட ஆலமரத்துக்கு கொட்டன்லாம் ஒண்ணு வரும்ல, அதெல்லாம் தியேட்டர்ல என்னடா எழுதி வச்சிருக்கீங்க எப்பா இவ்வளவு மேடா. ஆனா என்ன செல்வராகவன் அது ஒரு இந்த இதுங்க, அந்த லொல்லு சபா அந்த மாதிரி வேற எதுலயோ ஒன்லயும் முன்னாடி வந்திருக்காது. அததான் வந்து அப்படியே இது பண்ணாரு. ஆனா எனக்கு மார்க் ஆண்டனில அந்த இதுதான் இந்த ரொம்ப பிடிக்கும். அந்த டே அவங்க அப்பா அவனுக்கு 3 வாட்டி போன் பண்ணான், அவங்க அப்பா அவனுக்கு ஒரே கால் தாண்டா பண்ணான், அவனுக்கு 3 கால் பண்ணிட்டேன்டா.
அது வந்து லாஸ்ட் தேட்டர்லாம் கிட்டத்தட்ட வந்து அந்த படத்துல எனக்குலாம் ஒரு ஸ்டேஜ் மேல எப்படி ஆச்சுன்னா விஷால் வரும்போதெல்லாம் எப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு போய் அவரை வர சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வேற யாரையும் பார்க்கவே பிடிக்கல. பாட்டுட்டு போனா கடுப்பா இருக்கும். டேய் பாட்டு யாரா கேட்டா அவங்க கிட்ட முடிச்சுட்டு இங்க வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவருக்கு காஸ்டியூம்ஸ் பாத்தீங்களா? இல்ல காஸ்டியூம்ஸ் கூலர்ஸ் அப்படி பண்ணிருந்தாங்க எஸ் ஜே சூர்யா அதுல. ஆமா செம பிளாஷியா இருந்துச்சு. நல்லா அந்த மீட்டருக்கு பக்கவா செட் ஆயிருச்சு அவருக்கு. மார்க் ஆண்டனி கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சானா? படமே அது அது மாதிரி வந்து ஜாலியான படங்க. அப்படியே போயிடுச்சு. அது ஒரு வைப்னு சொல்லுவாங்கல்ல, தியேட்டருக்குனே எடுத்த படம், ஒரு வைப், அந்த மாதிரி ஒரு படம் அது. ஆமா ஆமா அந்த மாதிரி படம். பக்காவா அந்த சிலுக்கு சீன்ல வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அதாவது அங்க நாங்க ரோஹினி தேட்டர்ல இருக்கோம். அவர் மேல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷோல கத்துன்னு கத்துறாங்க. அவரை விட்டுருந்தா அன்னைக்கு வந்து அவர் மேல பாஞ்சிருப்பாங்க மற்ற பேரு மேல போய். அவரை வந்து அவர் தப்பிச்சு ஓட்டாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. விடுகடா வீட்டுக்கு பிறந்தான்ற மாதிரி அந்த அளவுக்கு சூழ்ந்துட்டாங்க ஃபுல்லா. ஆக்சுவலா இந்த படமும் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீர தீர சூரன்லயும் கொஞ்சம் அந்த படம், அந்த நானியோட ஒரு படம் வருது, சரிப்போதா சனிவாரமா. ஆமா ஆமா சூர்யா சாட்டர்டே. அது இவரு அன்டே சுந்தரானிக்கு அந்த படம் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த டைரக்டரும் பார்ப்போம், நல்லதான் பண்ணிருப்பாருன்னு பாக்குறேன். ஆனா உங்களுக்கு ஒன்று தோணுச்சா? இப்ப பாத்தீங்களா எல்லா படத்துலயும் அவர் கமிட் பண்றாங்க. சில படம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றாருன்னு தெரியுது. அது எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல கரெக்டா. அது ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீங்க மொக்க படத்துல கூட அவர் ரோல் நல்லா இருக்கும். மேபி அதுக்காக தான் அவர் பண்ணிருப்பாரு. இந்தியன் ஏங்க இந்தியன் 2 வந்து இந்தியன் 2க்காக அவர் பண்ணல, இந்தியன் 3க்காக அவர் பண்ணிருக்காரு. அவர் பண்ண போர்ஷன்லாம் பக்கத்துக்கு போயிருச்சு அப்படின்னு தானே சொன்னார் முதலே அவரு. அந்த இன்னொரு விஷயம் எஸ் ஜே சூர்யா ரொம்ப இருக்குன்னா நேர்மையா சொல்லிடுவாப்ல எல்லா படத்துக்கும் முன்னாடியே. சரி பொம்மை இதுக்கு எல்லாத்துக்குமே சரி நேர்மையா ஃபர்ஸ்டே சொல்லிடுவாப்ல, இது வந்து இந்த அளவு தான் இருக்கும், இதுல இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இதுல யாருமே நம்ம நம்பி உள்ள வந்து ஏமாந்துட கூடாதுன்றது ரொம்ப கரெக்டா இருப்பாப்ல. இந்த இந்தியன் 2ல என் பாட்டு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பொம்மையில வந்து நீங்க மாநாட மாதிரி எதிர்பார்த்து வராதீங்க, உங்களுக்கு அது கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு படம், அதுல இந்த ஒரு சீன் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன், இதெல்லாம் தான் இந்த படத்துல இருக்கும்னு தெளிவா செட் பண்ணிடுவாப்ல. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச அவரு இதுக்காக படம் பண்ண மாட்டார். என்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்காக படம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, அது ஃப்ரெண்ட்ஷிப் வேற இது வேற, கதை நல்லா இல்ல அவன் மார்க்கெட்டையும் ஃபர்ஸ்ட் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 2 எஸ் ஜே சூர்யான்றதை இவரா சொல்லி இவர் கொடுத்த ஐடியா தான் அது. அதுக்கப்புறம் போய் அதை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்னே அவரு ஆமா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஒரு எஸ் ஜே சூர்யா தான். அதுக்கப்புறம் அந்த கதை டெவலப் ஆகி 2 எஸ் ஜே சூர்யா ஆனதுக்கு அப்புறம் தான் அதுவுமே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணி தான் பண்ணாங்க. ஆனா அந்த பாயிண்ட் தான் நான் படத்திலே ஹைலைட். அதனாலதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஹீரோவும் டபுள் ஆக்ஷன், வில்லனும் டபுள் ஆக்ஷன்ன்றப்ப அது ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மாநாடுலயும் அதேதான் பிளஸ். இவரும் டைம் லூப், எஸ் ஜே சூர்யாவுக்கும் டைம் லூப் ஆகுதுன்றதுக்கு அப்புறம் தான் அது வந்து பீக் ஆச்சு. ஏன்னா இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போயிருக்க முடியும் அந்த படத்துல. இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோசரம் நிறைய படம் பண்ணது விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன். நிறைய ஃபிளாப் அது மாதிரி வாங்கிக்கிட்டாரு. நிறைய வன்மம் என்னென்னமோ படம்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த இவருக்கோசரம் பண்றேன், அவருக்கோசரம் பண்றேன், நிறைய படம் நடிச்சு நிறைய படம் ஓடாம போச்சு இல்ல. அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ப்ரோ. இல்ல ஒரு பீரியட்ல நிறைய படம் வந்துச்சு இல்ல, விஜய் சேதுபதி படம் வந்து மாசம் வந்துட்டே இருக்கும். கடைசியில பிரியாணின்னு ஒரு படம், அதுல வருவாப்ல. அந்த மாதிரி ஏகப்பட்ட படம். ஆக்சுவலி இது நல்ல படம் தான் கடைசியில பிரியாணி. ஆமா நல்லா இருக்கும். ஆனா அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளாப் ஆன படம்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி போஸ்டர் மட்டும் நல்லா இருக்கும், ஆனா படம் நல்லா இருக்காது. ஆமா அண்ணா இப்ப அடுத்த படம் ஏஸ்ன்னு ஒரு படம் வருதுல்ல, அந்த டைரக்டரோட மொத படமே எனக்கு பிடிக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கல. அது எனக்கும் பிடிக்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஜாலியா இருக்கும் அந்த படம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். தெரியல என்ன கதைன்னு. ப்ரோ அந்த படம் வந்து தியேட்டர்ல லாக்ல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அந்த படம் நல்லா இருக்குமா? அந்த படம் இல்ல எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும்ண்ணா. என்னங்க சொல்றீங்க? அண்ணா இல்லண்ணா நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி. எனக்கு தெரியல நீங்க தனியா பாத்தீங்கன்னா அப்படின்னு தெரியல. நான் தியேட்டர்ல ஃபுல் கிரௌடோட பார்த்தேன். எல்லாம் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணி.
ஒரு மாதிரி பயங்கர குவர்க்கியான படம். அதேதான், அது ரொம்ப முக்கியமான அப்போ விஷயம். அந்த அந்த தியேட்டர்ல என்ன மூடு இருக்கு நம்ம பாக்குற தியேட்டர்லன்றது அந்த படத்தை நம்ம எப்படி பிடிக்குதுன்றதுல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். இல்ல நான் பார்த்த எந்த படம் தியேட்டர்ல எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. எந்த படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அந்த படமா? ஆமா ஆமா ஆனா அது நிறைய பேருக்கு ஆனா அது கிளிக் ஆகல. ஆனா அது ஆமா நல்லா ஆமா அது அது ஒரு மாதிரி ஆமா ஆமா டார்க் அது ஹியூமர் ஓடல டார்க் சரியா. ஹியூமர் அது ஒரு டார்க் ஹியூமர் அது நிறைய பேருக்கு கிளிக் ஆகல. ப்ரோ. டார்க் ஹியூமர்னா வேற ஒரு மாதிரி பயங்கர மேடா இருக்கும் ப்ரோ. அந்த படமே பயங்கர மேட் அது. அது அந்த இந்த ஒரு ஜானராவே கிராமம், அது அந்த ஃபாரஸ்ட் கிராமத்துல தாங்க. வந்து அது ஃபாரஸ்ட்னா இப்ப அபத்தமாவே சீன் உருவாக்குறது, இப்ப லாமாடா நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட். அந்த ஜானரே அதுதான். மறந்து போச்சு. கௌதம் ஓ பாத்தீங்களா ப்ரோ ஏற்கனவே மெட் நீங்க? டிவி படத்துக்கு முன்னாடி வந்தது தானே ப்ரோ? இல்லஜி அந்த ஒரு கிளம்பி வருவாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த அத்தை பொண்ணை கல்யாணம் அப்ப படம் ரிலீஸ் டைம்ல பாத்துருக்கீங்க தியேட்டர்ல, மறந்து போச்சு. ஆனா அதான் அத்தை படம் பார்க்க வருவாங்க, இந்த ஆம்பளைங்க எல்லாம் தாலி ஆமா கட்டிக்குவாங்க ஆமா அந்த கிராமத்துல, அந்த மாதிரி. அதேதான் அதேதான் அதேதான். ஆக்சுவலா கௌதம் கார்த்திக் நல்லா நடிச்சிருப்பாருன்னு. சூப்பரா இருக்கும் அவரோட ஆமா, ஆக்சுவலி கௌதம் கார்த்திக் உண்மையிலேயே ரொம்ப இந்த இங்க ஆக்டர்ஸ்னு எடுத்து பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக்கும் வைபவும் மட்டும்தான் யாரோட சாயலுமே எல்லாமே யூனிக்கா அவங்களுக்கு ஒரு சாயல் இருக்கும். ரொம்ப யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கௌதம் கார்த்திக்கும் சரி வைபவும் சரி. நீங்க வைபவோட மேனரிசம்லாம் வேற யார்ட்டையும் பார்க்கவே முடியாது. இந்த அந்த கான்டெம்பரரியில இருக்கிற மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட கௌதம் கார்த்திக் அந்த மாதிரி ஒரு 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 ஃபீச்சராகவே அவர் பார்க்கறதுக்கும் யூஸ்வலா இருக்கிற மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாப்ல, டிஃபரெண்டா இருப்பாப்ல. ஒரு டைம்ல அவர் வந்துட்டாரு ஃபார்முக்குன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ரங்கூன் நல்லா இருந்துச்சு, இவன் தந்திரன் ஒரு ஆமா படம் அதுவும் நல்லா ஆமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்திரஜித்னு ஒண்ணு பண்ணாரு. சரி ஓகே, இந்திரஜித்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன்னு. சரி விடுங்க. இப்பதான் இவரு தக் லைஃப்ல இருக்காராமே, பாப்போம். அது அந்த படத்துல அந்த ஹீரோயின் கூட அந்த அளவுக்கு ஓகே. அவங்க வந்து அந்த ஹீரோயின் புதுமுகம் ஆக்சுவலா சிரஞ்சீவியோட ரிலேட்டிவ் அந்த பொண்ணு. எந்த படம் ப்ரோ? ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஓகே ஓகே. சிரஞ்சீவியோட ரிலேஷன் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ப்ரோ அமரன் வந்து ராஜ்குமார் பெரியசாமியோட ஒரிஜினல் ஸ்டோரியா இல்ல புக்ல இருந்து எதனா எடுத்ததா ப்ரோ? ஏன் அது பயோபிக் அது படம். ஒரு புக் அந்த பேர் மறந்துட்டேன் ப்ரோ. புக்கா? ஐயோ அது பயோபிக்கியா? இல்ல உண்மையிலே கார்த்தி, வாழ்ந்து பயோபிக்க புக்கா இருந்த ஒரு எழுதினாங்க கார்த்தி, அதையும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அன்சங் ஹீரோஸோ என்னமோ புக் பேர் எனக்கு. ஆமா ஆமா, இந்தால இருந்தது. அது பேர் என்ன, இந்த இவரு இருந்தது, டக்குனு பேர் வர மாட்டேது. ஹிந்தி இந்த இவரு பேர் என்ன ஆத்தர்? யாருன்னா? ஒரு நிமிஷம். அது ஒரு அன்சங் ஹீரோஸ் என்னமோ புக் நேம். அதுல இருந்து அவர் வாழ்க்கை வரலாறு புக்கா வந்துச்சு. அந்த புக்ல இருந்து எடுத்திருக்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு ராஜ்குமார் பெரியசாமி. ஸ்கிரீன் பிளே மட்டும் இவர் எழுதிருக்காரு என்ன ப்ரோ? ஆமா, இவர் வந்துட்டு ஆக்சுவலா இவரு எப்படின்னா ப்ரோ புக்ல இருந்து அடாப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த முகுந்த் வரதராஜோட ஃபேமிலி எல்லாம் போய் ஃபுல்லா மீட் பண்ணி அவங்க ஒய்ஃப்ட எல்லாம் ஃபுல்லா ஸ்டோரி எல்லாம் வாங்கி தான் பண்ணிருக்காரு. ஃபுல்லா எல்லாத்தையும் கேட்டு தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ப்ரோ. நல்லா ரொம்ப இருக்கும். ராவா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரொம்ப